ஹலோ பசங்களா, குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ஹலோ, குட் ஈவினிங், குட் ஈவினிங். வெல்கம் டு Xylem NEET தமிழ் சேனல். வந்துட்டீங்களா எல்லாரும்? சீக்கிரம் வந்துருங்க. நமக்கு செஷன் ஆரம்பிக்கணும்ல. ஆல் குட். ஹாய் தருண், நல்லா இருக்கியா? ஸோ பசங்களா, வர GIB எப்போ? அக்டோபர் 26 நம்மளோட GIB எக்ஸாம். ஸோ அதுக்கு தான் நீங்கள் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க, அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ், ஒரு ப்ராப்பரான ஒரு நீட் எக்ஸாம் எழுதுகிற பேட்டர்னில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தட் இஸ் ரேர் சான்ஸ் கிடைக்கும். புரியுதில்ல? நிறைய பேர் எழுத போகிறாங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட மார்க்கு, உங்களோட ஸ்கோரு கம்பேர் பண்ண முடியும். அதர் காம்படிட்டர்ஸ் கூட உங்களோட ஸ்கோரை கம்பேர் பண்ண முடியும். உங்களுக்கு இவாலுவேட் பண்ண முடியும். உங்களோட மிஸ்டேக்ஸை உங்களால் ரியலைஸ் பண்ணவும், அதை மானிட்டர் பண்ணவும், அதை ரெக்டிஃபை பண்ணவும் முடியும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அக்டோபர் 26 எக்ஸாம். ரவி, ஹாய் ரவி சங்கர். ஸோ பசங்களா, என்னோட AV கிளியரா? சொல்லுங்கள். ஆடியோ வீடியோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா? ஸ்டார்ட் பண்ணலாமா? செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாமுக்கு 15K ஒர்த் ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு சென்டர்லேயும் இருக்குது. திருச்சியில், திருநெல்வேலியில், கோயம்புத்தூரில் தனித்தனி சென்டர்ஸில் தனித்தனி வின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுவும் மைண்டில் இருக்கட்டும். அண்ட் நம்மளோட ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் சூப்பராக போயிட்டுருக்கு. எஸ், ஸோ 1 year ரிப்பீட்டர் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ண முடியாத பசங்கள்லாம் இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் ஜாயின் பண்ணி வெறித்தனமாக படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ரிசல்ட்டு 1 year ரிப்பீட் பேட்சிலிருந்து வருமா, இல்லை ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சிலிருந்து வருமா? அதுதான் இப்போ காம்படிஷனாகவே இருக்குது. ஓகே, ஹாய் சுமதி. பசங்களாம் சொல்லுங்கடா, AV கிளியரா? ஆடியோ வீடியோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா, கிளியராக இருக்கா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு செஷன் முடிஞ்ச உடனே செஷனோட நோட்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெடியா? குட் ஈவினிங். ஹாய் ஸ்ரீதேவி, குட் ஈவினிங். ஆல் கிளியர். தேங்க்யூ ரவிசங்கர். யா, ஓகே. ஸோ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். கெமிக்கல் கைனடிக்ஸ் 11th இது கெமிக்கல் கைனடிக்ஸ் 11th 12th. அப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக். கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா, நடக்காதா? தேங்க்யூ ஸ்ரீதேவி. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா, நடக்காதா? இஸ் திஸ் ஃபீஸிபிள், இஸ் திஸ் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா, நடக்காதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கான்செப்ட் நாம் பேஸ் பண்ணி ஒரு சாப்டரை படிச்சிருக்கோம். தட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ். அதே மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து எவ்வளோ ப்ராடக்ட் கிடைக்கும், வாட் இஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன், அதுக்குன்னு ஒரு சாப்டர் நம்ம படிச்சிருக்கோம். அதுதான் நம்மளோட இக்விலிபிரியம். 11th படிச்சுட்டேன். ஆனால் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீட் எவ்வளவு, இந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட் எவ்வளவுன்னு நம்ம படிக்கலை. அது படிக்கிறதுக்கு தான் இந்த சாப்டர், கெமிக்கல் கைனடிக்ஸ். குட் ஈவினிங் ஜெஸ்ஸி. ஹாய் மனிஷ். ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் வந்தவங்க எல்லோரும் என்ன பண்ணணும்? வீடியோவை லைக் பண்ணணும் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் மேக் இட் அஸ் எ ஸ்டேட்டஸ், உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அவங்களும் இன்ட்ராக்ட் பண்ணட்டும், அவங்களும் வீடியோ பார்க்கட்டும். ஓகேவா? ஸோ பசங்களா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஃபீஸிபிலிட்டி படிக்கிறதுக்கு தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது. எவ்வளோ ரியாக்ஷன் நடந்திருக்கு, எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன் எவ்வளோ ப்ரொடக்டிவ் ஃபார்மாக இருக்குது, அதுக்கு இக்விலிபிரியம் இருக்குது. ஆனால் கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீட் எவ்வளோ இருக்குது, அதை பற்றி படிக்கிறதுக்கு தான் இந்த சாப்டர், கெமிக்கல் கைனடிக்ஸ். கிளியர்? ஓகே. ஸோ இன்ட்ரடக்ஷன் அது கிளியர். அப்புறம் ஸ்பீட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் நான் சொன்னேன்ல, ஸ்பீட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். அந்த ஸ்பீட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷனை நாம் இந்த சாப்டரில் சொல்கிறது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். என்னது? ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ROR, ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ நம்ம முதல்ல படிக்க போகிறது வாட் இஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இந்த சாப்டரில் பேசிக்கான விஷயம் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன. பசங்க, ஒரு ரியாக்ஷன் ஆரம்பிக்கும் போது நம்ம கையில் ரியாக்டன்ஸ் இருப்பாங்க. ரியாக்டன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, ப்ராடக்ட் சுத்தமாக இருக்காது. பட் வாட் ஹேப்பன்ஸ்? ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் போக என்ன ஆகும்? ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸு ரியாக்ட் பண்ணி ப்ராடக்டாக மாறும்.
அப்போ மெதுவாக ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ரியாக்டண்டோட அமௌண்ட்டு குறைஞ்சிட்டே இருக்குது. டைம் போக போக ரியாக்டண்டோட அமௌண்ட்டு குறையும், ப்ராடக்டோட அமௌண்ட்டு 0லேருந்து மெதுவாக கூடும். தட் மீன்ஸ் ரியாக்ஷன் நடக்கும்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? அப்போது இங்கே நடக்கிற ரியாக்ஷனோட ரேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு ரியாக்டன்ஸை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ப்ராடக்டையும் யூஸ் பண்ணலாம். ரியாக்டன்ஸை யூஸ் பண்ணும்போது நான் சொல்லுவேன் இட் இஸ் த டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். ஆனால் ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது நான் சொல்லுவேன் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன் ஜெனரலி இட் இஸ் நத்திங் பட் change in concentration of reactant or product divided by change in time. Change in concentration na enna? Change in concentration na enna? Concentration. இப்போ நீங்க reactant வெச்சுக்கோங்க, இல்லாட்டி ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று போதும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. reactant வச்சு சொல்லும்போது final concentration of reactant minus initial concentration of reactant. இல்லை நீங்கள் ப்ராடக்ட் தான் எடுக்கிறீங்கன்னா final concentration of the product minus initial concentration of the product. So it can be written as delta C divided by change in time, delta T. So this is the expression of rate of a reaction. Is this clear? Clear? Okay, Divya. Very good. Good evening, Divya. Harish, Divya irukku. So Divya irukradhukku da enna Harish. Hello Manish. Yeah. Delta C by delta T. What is this? Usually நாம பார்க்குற chemical reactions வந்து மோலார் கான்சன்ட்ரேஷன், மொலாரிட்டி. அப்போ டெல்டா சினா என்ன? அது கான்சன்ட்ரேஷன் தானே. கான்சன்ட்ரேஷனோட யூனிட் என்ன? மோல் லிட்டர் இன்வர்ஸ் டிவைடட் பை டைம். டைம் வந்து யூஸ்வலி செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இட் கேன் பி டைம்னா செகண்ட். ஸோ யூஸ்வலி யூனிட் மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ்னு வரும். மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ், அதான் ரேட்டோட யூனிட். கிளியர்? எஸ் ஜெஸ்ஸி, சூப்பர். It's okay, fine. No problem. ரைட்டா? மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். இதே வந்து கேஷியஸாக இருந்தால் எல்லாமே கேஷியஸ் ரியாக்ஷன். அப்படி இருந்தால் மோல் லிட்டர் இன்வர்ஸ் இருக்காது. மோல் லிட்டர் இன்வர்ஸுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் மோல் லிட்டர் இன்வர்ஸ் அங்கே நம்ம ஏடிஎம் தான் போட போகிறீங்க. அப்போ யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன ஆகும்? யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன ஆகும்? ஏடிஎம் செகண்ட் இன்வர்ஸ்னு ஆகிடும். ஸோ ஏடிஎம் செகண்ட் இன்வர்ஸ் வந்து கேஷஸில், நார்மல் ரியாக்ஷன்ஸில் வந்து மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். அதான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனோட யூனிட். ஃபைன். ஓகே, இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிள். ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுது. டைம் போக போக ரியாக்டன்ட் குறையும் இல்லை, ரியாக்டன்டோட அமௌண்ட்டு குறையும். அப்போது டெல்டா ஆர்னா எப்படி இருக்கும்டா? டெல்டா ஆர் RF minus RI, final concentration minus initial concentration. reactant குறைஞ்சிக்கிட்டே தானே இருக்குது. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் என்ன ஆகும் சார்? நெகட்டிவ் வேல்யூ வரும் சார். அப்போ டெல்டா ஆர் நெகட்டிவ் வருதுடா. அப்போ நம்ம இதை வச்சு நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிச்சா டெல்டா ஆர் பை டெல்டா டி அது நெகட்டிவ் வருமே. ரேட் cannot be நெகட்டிவ். பசங்களா நல்லா கேட்டுக்கோங்க, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நெகட்டிவே வரக்கூடாது. ப்ராப்ளம், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நெகட்டிவே வரக்கூடாது. கிளியரா? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நெகட்டிவே வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? எஸ், நீங்கள் ரியாக்டன்ஸ் யூஸ் பண்ணி ரேட்டோட எக்ஸ்பிரஷன் எழுதும்போது நம்ம சார்பாக என்னோட பாக்கெட்டில் இருந்து நான் ஒரு நெகட்டிவ் சைன் அங்கே கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லும்போது இஃப் வி ஆர் எக்ஸ்பிரஸிங் த ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ரியாக்டன்ஸ், தென் முதல்ல ஒரு நெகட்டிவ் போட்டுக்கோங்க, சும்மா போட்டுக்கோங்க, நல்லதுக்கு தான், எல்லாமே நல்லதுக்கு தான். அதுக்கப்புறம் நீங்கள் டெல்டா ஆர் பை டெல்டா டி. பசங்களா, ஆக்சுவலி டெல்டா ஆரில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. அப்போ அந்த நெகட்டிவும் இந்த நெகட்டிவும் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்? பாசிட்டிவ் ஆகும். ஸோ ரேட் வில் பி பாசிட்டிவ். ஆனால் இதே பிரச்சனை ப்ராடக்ட் வச்சு எழுதும்போது இல்லை. அங்கே ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நீங்கள் டெல்டா பி பை டெல்டா டின்னு மட்டும் எழுதுனா போதும், இட் வில் பி ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஏன்னா ப்ராடக்ட்டு டைம் போக போக கூடும்.
முதல்ல 0 அப்புறம் கூட்டிகிட்டே இருக்குது. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ ப்ராடக்ட் வச்சு நீங்கள் ரேட் எழுதும்போது நெகட்டிவ் சைன் போட தேவையில்லை. பட் ரியாக்டன்ட் வச்சு எழுதும்போது இட் ஷுட் பி இது. ஓகே, எஸ், கிளியர், சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும் பசங்களா. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி வேறையும் சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ரியாக்ஷன் AA + BB gives C + DDன்னு இருக்குது. அப்போ இதில் கேபிட்டல் A இருக்குது, கேபிட்டல் B, அது ரெண்டும் ரியாக்டன்ட். கேபிட்டல் C கேபிட்டல் D அது ரெண்டும் ப்ராடக்ட். ஸ்மால் a ஸ்மால் b ஸ்மால் c ஸ்மால் d எல்லாமே வந்து ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். கிளியரா சொல்லுங்க. கிளியர். இப்போது ரியாக்டன்ஸு குறையும், போக போக குறையும், டைம் போக போக குறையும். அப்போ அதுக்கு நம்ம ஒரு யூஸ் பண்ணுறோம், ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஒரு ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டு வார்த்தைகள் இருக்குது. ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் இங்கே A இருக்குது, B இருக்குது. ஸோ ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஏன்னு கேட்டால் ஓகே, ஏன்னு கேட்டால் நீங்கள் அதை வந்து மைனஸ் ஏன் ரியாக்டன்ட் தானே, அதனால ஒரு நெகட்டிவ் சைன் நம்மளோட சார்பாக போடணும்ல. மைனஸ் ஆஃப் டெல்டா A பை டெல்டா T ஓர் மைனஸ் D ஆஃப் A பை DTன்னு போடணும். ஓகே, அது ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் A. இதே மாதிரி ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் B, ஏயும் பியும் ரெண்டும் ரியாக்டன்ட் தானே. அப்போ அதனால் இங்கே மைனஸ் ஆஃப் டெல்டா B பை டெல்டா T ஒரு தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் DB பை DTன்னு போடணும். ஆனால் இனிமேல் நாம் வந்து ரியாக்டன்ட் ரெண்டுன்னு சொல்லிட்டேன். இனிமேல் கேபிட்டல் C கேபிட்டல் D அவங்க ரெண்டு பேருமே ப்ராடக்ட்டு. டைம் போக போக ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது இல்லை. அப்போ ரேட் ஆஃப் அப்பியரன்ஸு, இங்கே டிஸப்பியரன்ஸ் தானே, அங்கே அப்பியரன்ஸு. ரேட் ஆஃப் அப்பியரன்ஸு ஒரு ரேட் ஆஃப் ஃபார்மேஷன். ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் சின்னு கேட்டால் ப்ளஸ் D ஆஃப் C டிவைடட் பை DT. ஓகே, இல்லாட்டி இதே மாதிரி ப்ளஸ் டெல்டா ஆஃப் C டிவைடட் பை டெல்டா T. இதே மாதிரி ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் D that is again plus D of D divided by DT or delta of D divided by DT இருக்கும். அப்போ புதுசாக ரெண்டு வார்த்தைகள். ஒன்று ரியாக்டண்டோடது டைம் போக போக குறையுது, அப்போ அதுக்கு ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட்டு டைம் போக போக கூடுது, அப்போ அதுக்கு ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ரியாக்டண்ட்டுக்கு ரேட் ஆஃப் கன்சம்ஷன்னு சொல்லலாம், ப்ராடக்ட்டுக்கு ரேட் ஆஃப் ஃபார்மேஷன்னு சொல்லலாம். இப்படி எழுதலாம். இப்போ இது வந்து ரியாக்டன்ட் A எந்த அளவுக்கு குறையுது, ரியாக்டன்ட் B எந்த அளவுக்கு குறையுது, ரியாக்டன்ட் C எந்த அளவுக்கு கூடுது, ரியாக்டன்ட் D எந்த அளவுக்கு கூடுதுன்னு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குமா? ஒரே மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்கும். ஹாய் தினேஷ், டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்கும். ஹாய் நிஷாந்த். ஆனால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், பசங்களாம் நல்லா கேட்டுக்கோங்க, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அது எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். நீங்கள் ரியாக்டண்ட்டை வச்சு எழுதுறீங்களா, ப்ராடக்டை வச்சு எழுதுறீங்களா, A வச்சு எழுதுறீங்களா, B வச்சு எழுதுறீங்களா, C டியா, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. வாட் எவர் நீங்கள் எந்த ஒரு ஸ்பீஷீஸை எடுத்து ரேட் எழுதினாலும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஷுட் பி த சேம். அப்போது எல்லாமே ஈக்குவல் ஆகணும்னா நீங்கள் இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். என்ன தெரியுமா? ரேட் ஆஃப் அப்பியரன்ஸும் டிஸப்பியரன்ஸும் எழுதும்போது நீங்கள் ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியண்ட்டை கவனிக்கலை. ஆனால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதும்போது அந்த ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியண்ட் டினாமினேட்டரில் வரணும். இஸ் இட் கிளியர்? அப்போது AA + BB gives CC + DDயோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதும்போது முதல்ல ரியாக்டன்ட் மைனஸ் D ஆஃப் A பை DT, இங்கே ஒரு ஸ்மால் a வரும், இங்கே ஒரு ஸ்மால் a வரும். ஆர் இட் இஸ் அகெயின் ஈக்குவல் டு மைனஸ் D ஆஃப் B பை DT, இங்கே ஒரு ஸ்மால் b வரும். Or it is again equal to plus D of C by DT, இங்கே ஒரு ஸ்மால் c வரும். Or it is equal to plus D of D by DT, இங்கே ஒரு ஸ்மால் d வரும். பசங்களா பாருங்க, ஸ்மால் a ஸ்மால் b ஸ்மால் c ஸ்மால் d, these are the coefficients. அந்த கோஎஃபிஷியன்ஸை வச்சு நாம் டிவைட் பண்ணுறோம். ரேட் ஆஃப் அப்பியரன்ஸு ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸை எல்லாம் கோஎஃபிஷியண்டால் டிவைட் பண்ணும்போது தான் அது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆகுது. இஸ் இட் கிளியர்?
Is it clear? Very important, very important. Ready? Right. Okay, simple. அவ்வளோதான்டா. இப்போ நான் வந்து ரேட் எழுதும்போது இப்படி ட்ரையாங்கிள் போட்டு டெல்டா சி பை டெல்டா டின்னு எழுதுனேன், டி ஆஃப் சி பை டிடின்னு எழுதுனேன்ல, அது ஒன்றும் இல்லை, ரெண்டு ஒன்றும் இல்லை. திஸ் இஸ் ஆவரேஜ் ரேட்டு, திஸ் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டு, அதோட ரெண்டு ரெப்ரசன்டேஷன் தான். பட் ரெண்டுலேயுமே கான்செப்ட் சேமு தான். ஃபார் த கன்வீனியன்ஸ் நாம் அதிகமாக இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை வச்சு எழுதலாம். ஆக்சுவலி லிமிட்டு டெல்டா டி டென்ஸ் டு 0, டெல்டா சி பை டெல்டா டி, அதைத்தான் நம்ம டிசி பை டிடின்னு எழுதுகிறோம். இன்ஸ்டன்ட் ஆனால் அங்கே சேஞ்ச் இன் டைம் வந்து 0வாக இருக்கும். ரெடி? யா. நான்சி, குட் ஈவினிங். ஓகே, அது ஓகே யூனிட்டு சொன்னோம். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டு, ஆவரேஜ் ரேட்டு, அது கிளியரு. ரேட் லோ பார்க்கலாமா பசங்களா? ரேட் லோ பார்க்கலாமா? பட் பிஃபோர் கோயிங் டு ரேட் லோ நம்ம வந்து இந்த சாப்டரில் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் தானே படிக்கிறோம், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஆனால் கெமிக்கல் ரியாக்ஷனில் எல்லாருமே ஒரே மாதிரியாக, சம் ரியாக்ஷன்ஸ் ஆர் வெரி ஃபாஸ்ட், சம் ரியாக்ஷன்ஸ் ஆர் டூ ஸ்லோ, சம் ரியாக்ஷன்ஸ் ஆர் மாட்ரேட். ஓகே, ஸோ வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்காங்க, வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அயோனிக் ரியாக்ஷன்ஸ், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அயோனிக் ரியாக்ஷன், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் எல்லாம் வெரி ஃபாஸ்ட், வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அந்த ரியாக்ஷன் முடிஞ்சிடும். அப்போ அந்த மாதிரி ரியாக்ஷனை வந்து பார்த்து ஒப்சர்வ் பண்ணி படிக்கிறதெல்லாம் நடக்கிற காரியமாக நடக்காது. அதனால வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷனை பற்றி we are not bothered, we are least bothered. CS classes. Sorry bro, I don't have an update here. Okay, Mufsi, Rima, good evening Mufsi. And slow reactions சொல்லுங்க சார். டைமண்டை வச்சுட்டே இருந்த கிராஃபைட் ஆகுமா? 100 வருஷம் வச்சுட்டு இருந்தாலும் கிராஃபைட் ஆகாது. ஆனால் இட் இஸ் பாசிபிள், வெரி ஸ்லோ டைமண்டு கிராஃபைட்டாக மாறுறது. ஆர் ரஸ்டிங் ஆஃப் அயர்ன், இதெல்லாம் எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஸ்லோ. நம்ம பார்த்துட்டே இருக்கிறது, நமக்கு தான் வயசாகும் தவிர ரியாக்ஷன் நடக்கிறது பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷன் நம்ம வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். பட் அப்போ இந்த சாப்டரில் நம்ம படிக்கிறது, நம்ம படிக்கிறது மாட்ரேட் ரியாக்ஷன்ஸ் தான். மாட்ரேட் ரியாக்ஷன் மீன்ஸ் யூஷுவல் மோலிகுலர் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் கேட்டோம்னா அமோனியாவோட டீகம்போசிஷன், அமோனியா டீகம்போஸ் ஆகி நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் எல்லாம் மாறுறது இல்லை, அதெல்லாம் வந்து மாட்ரேட் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் ஆகுது, வாட்டர் ப்ளஸ் ஆக்சைடு எல்லாம் மாறுது இல்லை, அதெல்லாம் மாட்ரேட் ரியாக்ஷன்ஸ். மாட்ரேட் ரியாக்ஷன் மீன்ஸ் இட்ஸ் நாட் ரொம்ப ஸ்லோவும் கிடையாது, ரொம்ப ஃபாஸ்ட்டும் கிடையாது. ஸோ லைக் செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹவர்ஸ் எல்லாம் எடுத்து நடக்கிற ரியாக்ஷன்ஸ். கிளியரா? ஃபைனா? வாட் இஸ் ரேட் லோ? சொல்லுங்க. எஸ், முஃப்சி, நிஷாந்த், நான்சி, திவ்யா, வாட் இஸ் ரேட் லோ? ரேட் லோனா ஒரு எக்ஸ்பிரஷன் தான். ரேட் லோ இஸ் அன் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனில் ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன், இந்த எக்ஸ்பிரஷனில் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் is proportional to concentration of reactants whole raised to some powers. We don't know the power. Clear, Jesse? Yeah. For example, ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கவா? நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஹைப்போதெட்டிக்கல் ரியாக்ஷன் AA plus BB gives CC plus DD தானே. So rate of the reaction is equal to proportional to concentration of the reactant. அப்போ capital A இருக்கு, capital B இருக்கு. ஓகே, கேபிட்டல் ஏயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்மால் ஏ, அப்போ இங்கே ஸ்மால் ஏ போடலாமா? கேபிட்டல் பியோட கோஎஃபிஷியன்ட் ஸ்மால் பி, இங்கே ஸ்மால் பி போடலாமா? போடக்கூடாது. புரியுதா? ரேட் லோவில் போடக்கூடாது. லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், இக்விலிபிரியம் சாப்டரில் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அங்கே போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இங்கே போடக்கூடாது. ரேட் லோவில் ஏயோடையும் பியோடையும் பவர் இருக்குது, சம்திங் இஸ் தேர். அந்த பவர் சம்திங் இஸ் தேர், வி டோன்ட் நோ. அது 1 or 2 எது தெரியாது, அது ஏயா பியா தெரியாது. கேபிட்டல் ஏயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்மால் ஏ தானே, அதனால இங்கே ஸ்மால் ஏ தான். கேபிட்டல் பியோட கோஎஃபிஷியன்ட் ஸ்மால் பி, அதனால இங்கே ஸ்மால் பி தான் நினச்சிடாதீங்க. ஸ்மால் ஏ ஸ்மால் பியானு வி டோன்ட் நோ. ஆக்சுவலி அது கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆக்சுவல் பை டூயிங் சம் எக்ஸ்பெரிமெண்ட்லேயே கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ்பெரிமெண்ட்லேயே மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும்.
எக்ஸ்பெரிமெண்டலி மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வி டோன்ட் நோ த கோஎஃபிஷியன்ட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பவரில் ஏபின்னு போடக்கூடாது, உறுதியாக ஏயும் பியும் தான் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை போட முடியாது. ஸோ வாட் வி கேன் டூ, வி கேன் யூஸ் சம் அதர் சிம்பிள். இப்போது இங்கே ஸ்மால் ஏ ஸ்மால் பிக்கு பதிலாக ஐ எம் யூஸிங் எக்ஸ், இங்கே ஒய். ஓகே, இஸ் திஸ் ஒன் ஷாட்? எஸ் ஜெசி. ஓகே, எக்ஸ் ஒய். ஓகே, அப்போ பாருங்க, எக்ஸ் வந்து ஏ ஆகுமா? எக்ஸ் மே ஆர் மே நாட் பி ஸ்மால் ஏ, ஒய் மே ஆர் மே நாட் பி ஸ்மால் பி. வரலாம், சம்டைம்ஸ் ஈக்குவல் ஆகலாம், பட் வி ஆர் நாட் ஷுர். இப்படி எழுதுவேன். இதில் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் போனால் என்ன ஆகும்? ரேட் இஸ் ஈக்குவல் டு கே வரும், கே இன்டு ஏ ரைஸ் டு எக்ஸ் இன்டு பி ரைஸ் டு ஒய். இப்போ இங்கே புதுசாக ஒரு கே வந்திருக்குல்ல, ஒரு கான்ஸ்டன்ட் வந்திருக்குல்ல, அதுக்கு என்ன பேர்? தட் இஸ் கால்டு ரேட் கான்ஸ்டன்ட். இந்த ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ரைட் கான்ஸ்டன்ட், ஏன்னா ரைட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட்டை பார்த்தாலே ரியாக்ஷனோட ஆர்டர் எல்லாம் சொல்ல முடியும். அதனால இவன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் பார்த்தா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் எல்லாம் சொல்ல முடியும் நம்மளால். கரெக்டா? புரியுதா? கிளியர் பேசுக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ் ஒய் எல்லாம் இருக்குது. எக்ஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதெல்லாம் என்ன? ரேட் லோ எக்ஸ்பிரஷனில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஏவோட பவர் எக்ஸ் அப்படின்னா நம்ம சொல்லலாம் எக்ஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ரியாக்டன்ட் ஏ, y is the order of the reaction with respect to the reactant B, x plus y is the overall order of the reaction. Okay va, overall order of the reaction. Overall order can be 0 வரலாம், positive value, negative value எல்லாம் வரலாம். Okay, clear? Yes, clear. Yes Divya, thank you. இப்போ ரேட் லோ கிளியராக? ரேட் லோ எக்ஸ்பிரஷன், அதில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸுக்கு பவரில் எழுதுகிற நம்பரு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைண்டு வேல்யூ, அது தியரட்டிக்கலாக எழுத முடியாது பசங்களா. ஓகே, கோஎஃபிஷியண்ட்டை அங்கே போட்டுடாதீங்க. ஓகே சரி, அடுத்தது இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சுல்ல. ஆமாண்டா, ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இப்படியெல்லாம் இருக்குல்ல, அதில் இவன் தான் ரேட் கான்ஸ்டன்ட்டு. இவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இவனோட யூனிட்டை நீங்கள் படிக்கணும். யூனிட் ஆஃப் கே, யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட்டு. சாரி, யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி படிக்கிறது? நான் சொல்கிற மாதிரி படிங்க. மோல் 1 மைனஸ் என், லிட்டர் n-1 செகண்ட் இன்வர்ஸ். இதை படிச்சுக்கோ. ஏன் சார் இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க? இங்கே ஸ்மால் லெட்டர் n இருக்குல்லடா, ஸ்மால் லெட்டர் n தாண்டா ஆர்டரு. அப்போ என்னுக்கு நீங்கள் 0 கொடுத்து பாருங்கள். அப்போ இது என்னாகும்? மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ், அது 0 ஆர்டர் ரியாக்ஷனோட யூனிட். என்னுக்கு நீங்கள் 1 கொடுக்குங்க. அப்போ 1 மைனஸ் 1 0 ஆகிடும். எனிதிங் ரைஸ் டு 0 1. இது 1 மைனஸ் 1 0 ஆகிடும். இதெல்லாம் போகும். செகண்ட் இன்வர்ஸ் மட்டும் இருக்கும் ஃபர்ஸ்டோட ரியாக்ஷன். எனக்கு நீங்கள் 2 கொடுத்து பாருங்கள். அப்போ இது மோல் ரைஸ் டு -1, லிட்டர் ரைஸ் டு 1, செகண்ட் இன்வர்ஸ், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இந்த ஜெனரல் ஃபார்முலாவை மறந்துடாதீங்க. மோல் 1 மைனஸ் n, லிட்டர் n-1, செகண்ட் இன்வர்ஸ். அங்கே என்னுக்கு நீங்கள் 1 0 2 எல்லாம் கொடுத்தா ஓகே ஃபைன். பிருத்வி நோ ப்ராப்ளம். இப்படி கமெண்ட் பண்ணிடாத, இதுக்கு நீ வேற ஒரு ஸ்டோரி சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே, டோன்ட் டூ திஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். மோல் ரைஸ் டு 1 மைனஸ் n, லிட்டர் ரைஸ் டு n-1, செகண்ட் இன்வர்ஸ். இஸ் தட் கிளியர்? இம்பார்ட்டன்ட் இது. ஏன்னா இதில் என்னுக்கு நீங்கள் வேல்யூஸ் 0 ஆர்டர்னா 0 கொடுத்தா போதும், ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் கொடுத்தா போதும். அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வேறு யார் என்ன சொன்னாலும் தெரியாதுப்பா, இப்படி கமெண்ட் பண்ணாதீங்க. ஐயையோ. சரி, அடுத்தது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட்டு. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட்னா ஸ்பீடு, அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்குள்ள நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. அந்த ஃபேக்டர்ஸ் எதுன்னு பார்க்குறாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்சன்ட்ரேஷன் ரேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கடா. அதனால தானே நாம் ரேட் லோ படிக்கிறோம். How concentration influences the rate of the reaction. அதுக்கு தான் rate law. Rate law explains the relation between rate of the reaction and the concentration of the reactant. அங்கே தான் 0 ஆர்டரு ஃபஸ்ட் ஆர்டர் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிக்கிறோம். ரேட் லோ. ஓகே, கிளியர்? அப்போ கான்சன்ட்ரேஷனுக்கு இருக்குது. மோஸ்ட்லி இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். மோஸ்ட்லி ஜெனரலி ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன். கிளியர்? ஓகே.
அடுத்தது டெம்பரேச்சர். ஹவு டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்சஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இங்கே வந்து ரெண்டு டாபிக் இருக்குது. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னு ஒரு டாபிக் இருக்குது, Arrhenius ஈக்குவேஷன் ஒரு டாபிக் இருக்குது. அந்த ரெண்டு டாபிக் தான் நம்மளுக்கு எப்படி டெம்பரேச்சரும் கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. எஸ். நெக்ஸ்ட் கேட்டலிஸ்ட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஒரு ரியாக்டண்ட்டுக்கு ஒரு டெஃபினிட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அந்த ரியாக்டண்ட்டு ப்ராடக்டாக மாறணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரியாக்டண்ட்டுக்கு ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் அச்சீவ் ஆகணும். ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, ஹை எனர்ஜி இருக்குது. ரியாக்டண்ட்டுக்கு அவ்வளோ எனர்ஜி இல்லை. ஸோ ரியாக்டண்ட்டுக்கு இருக்கிற எனர்ஜியிலிருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைச்சா ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஆக முடியும்? அந்த எனர்ஜிக்கு பேர் ஆக்டிவேஷன் எனர்ஜி. Activation energy is the extra energy required by the reactant molecules to achieve the activated complex and converts into product. அப்போ கேட்டலிஸ்டோட வேலை என்ன தெரியுமா? ஹவு கேட்டலிஸ்ட் ஒர்க்ஸ், கேட்டலிஸ்ட் வெரி வெரி பியூட்டிஃபுல்லான வேலை பார்க்குறாங்க. கேட்டலிஸ்ட் லோவர் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. It lower the activation energy. EA represents activation energy. Catalyst provides an alternative reaction pathway with a lower activation energy. I can give you a graphical representation. பாருங்க, ஒரு ரியாக்ஷன் நடக்குது. இது வந்து எனர்ஜி, இது வந்து ரியாக்ஷனோட ப்ரோக்ரஸ். ஓகே, யூஸ்வலி இங்கே ரியாக்டன்ட் இருக்குது, இப்படி போனால் தான் இப்படி ப்ராடக்ட் ஆக முடியும். ஸோ ரியாக்டண்ட்டுக்கு இருக்கிற எனர்ஜி இது. இதிலிருந்து இது வரைக்கும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வேணும். இதுக்கு பேர் ஆக்டிவேஷன் எனர்ஜி. கேட்டலிஸ்ட் இல்லை. இப்போ நான் ஒரு கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுறேன். வாட் ஹேப்பன்ஸ்? கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணால் இப்போ எனக்கு ஒரு புது ரியாக்ஷன் பாத்வே கிடைக்குது. அந்த ரியாக்ஷன் பாத்வேல நான் பார்க்கும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி இவ்வளோ தேவையில்லை, ஜஸ்ட் இவ்வளோ போதும். அப்போது ஒரு புது பாத்வே, ஒரு ரியாக்டன் பாத்வே யார் கொண்டு வந்திருக்கேன்? கேட்டலிஸ்ட்டு கொண்டு வந்திருக்கேன். அந்த பாத்வேயோட ஸ்பெஷாலிட்டி என்ன? லோவர் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. லோவர் ஆக்டிவேஷன் எனர்ஜியில் நிறைய மாலிக்யூல்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ரியாக்டன் மாலிக்யூல்ஸுக்கு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸாக மாற முடியும். ஸோ ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆக முடியும். ஸோ மோர் அண்ட் மோர் ரியாக்டன் மாலிக்யூல்ஸ் கேன் டேக் பார்ட் இன் த கெமிக்கல் ரியாக்ஷன் பிகாஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி இப்போ கம்மி தானே. அதனால் அப்படி தான் கேட்டலிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஐ திங்க் இட்ஸ் கிளியர் பசங்களா? வாட் அபவுட் சர்ஃபஸ் ஏரியா? சர்ஃபஸ் ஏரியா வந்து சாலிட் பார்ட்டிகிள்ஸ் இருக்குல்ல, சாலிட் ரியாக்டன்ஸ் இருக்குல்ல. நீங்கள் சர்ஃபஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணால், ரியாக்டன்ஸில் சர்ஃபஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரியாக்டிவிட்டி கூடும். greater the surface area, greater will be the effective collision. அப்போ ரியாக்ஷனோட ரேட்டு கூடும். ஸோ சர்ஃபஸ் ஏரியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லலாம். ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷியஸ் ரியாக்டன்ஸுக்கு ரியாக்டிவிட்டி அதிகம், அதை விட கம்மியாக இருக்கும் லிக்விட் ஸ்டேட்டு, அதை விட கம்மியாக இருக்கும் சாலிட் ஸ்டேட்டு. ஓகே, சாலிடாக இருந்தால் ஏன்னா ஒரு க்ளோஸ்லி பேக்டு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும்ல, அப்போ ரியாக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். லிக்விட் ஆகும்போது கொஞ்சம் டிஸார்டர் வருது, ஸோ ரியாக்டிவிட்டி அதிகம். கேஷியஸ் ஸ்டேட்டில் ஃப்ரீடம் அதிகமாக இருக்கும், ஸோ ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். இதே சாலிடில் ரியாக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை பவுடர் பண்ணால் போதும். பவுடர் பண்ணால் என்ன ஆகும்? சர்ஃபஸ் ஏரியா கூடும், ரியாக்டிவிட்டி கூடும். இஸ் இட் கிளியர்? கிளியராக பசங்களா சொல்லுங்கள். ஹலோ சொல்லுங்கள். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன். டெம்பரேச்சரை பற்றி நான் சொல்கிறேன். டெம்பரேச்சரில் நான் சொன்னேன் இல்லை, ரெண்டு டேர்ம் இருக்குது. ஒன்று டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், இன்னொன்று Arrhenius ஈக்குவேஷன். முதல்ல டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொல்கிறாங்க ஒரு ரியாக்ஷனோட டெம்பரேச்சரை 10 டிகிரி செல்சியஸ் இல்லாட்டி 10 கெல்வின் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் ரேட்டு டபுள் ஆகும், ஆல்மோஸ்ட் டபுள் ஆகும். ஃபார் எவ்ரி 10 degree ரைஸ் இன் டெம்பரேச்சர்ஸ், சமீமுதீன் தேங்க்யூ. For every 10 degree rise in temperature, the rate of the reaction almost doubles. இதுதான் temperature coefficient. Okay, so இதோட ரேஷியோ இருக்கு. rate constant at T plus 10 temperature divided by rate constant at T temperature is equal to 2 to 3. இந்த ரேஷியோ தான்டா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இந்த ரேஷியோ தான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ரேட் கான்ஸ்டன்ட் அட் T plus 10 degree divided by rate constant at T. That means இதுவும் ரேட் கான்ஸ்டன்ட், இதுவும் ரேட் கான்ஸ்டன்ட், ஒரே ரியாக்ஷன் ஆடுது. பட் த டிஃபரன்ஸ் இஸ் மேலே இருக்கிறது ரேட் கான்ஸ்டன்ட் அட் ஹையர் டெம்பரேச்சர். எவ்வளோ ஹையஸ்ட்? 10 டிகிரி யூனிட் டிஃபரன்ஸ் இருக்குது. இங்கே ரேட் கான்ஸ்டன்ட் அட் 10 டிகிரி லோவர் டெம்பரேச்சரில். அவ்வளோதான். அப்போ அதோட வேல்யூ 2 to 3 வரும். 2லேருந்து 3 வரைக்கும், மோஸ்ட்லி 2 வரும். வேல்யூ அவங்க தரலைன்னா நாம் 2 எடுக்கலாம். ஓகே, பை டிஃபால்ட் நமக்கு வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். கிளியரா?
ரைட், அதான் இங்கே சொல்கிறாங்க 3 to 4. யா சார், ரெசனன்ஸ் மட்டும் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் சார். இன்னும் ஆன்லைன் ரெக்கார்டிங் கிளாஸ்ன்னு இருப்பேன். ஆன்லைன் ரெக்கார்டிங் கிளாஸ் ரெசனன்ஸ் மட்டும் கொஞ்சம் கிளியர் இங்கே சொல்லணுமா சார்? வீடியோவில் சொல்லியிருக்குமே. ஜியோசி 1ல் ரெசனன்ஸில் டவுட் இருக்கா? நீங்கள் வீடியோ எல்லாமே பார்த்தீங்களா? டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் சொல்லியிருக்குமே. இப்போது அது சொல்ல முடியாது. இது கெமிக்கல் கைனடிக்ஸோட செஷனில். அப்படியா? நீங்கள் எந்த சென்டர்? ஸ்ரீ அப்தான் எஜுகேஷன். நீங்கள் எந்த சென்டர்? கோயம்புத்தூரா, ட்ரிச்சியா, திருநெல்வேலியா? யுவர் நேம் ப்ளீஸ். ஏன்னா ஐ வில் பர்சனலி ரீச் யூ. ஓகே ஓகே யஷ்வந்த், பேர் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். சார் அப்தான். யுவர் நேம்? சார் நான் வந்து அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கலாம். ஐ வில் கனெக்ட் வித் நந்தினி மேம், நோ ப்ராப்ளம். வாசு. 1 second. One second. Okay, Vasagi. I will reach you, no problem. I think வீடியோவில் டீட்டெயிலாக எடுத்திருக்கோம் யூசி 1ல். அது கிளியராக இல்லையா? பார்க்கலாம். வேணும் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ கூட போடுறேன், அதுவும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிறேன். ரைட்டா? அப்போ டெம்பரேச்சர் ஓகே. ஃபிசிக்கல் ஸ்டேட் சொன்ன மாதிரி கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மோர் ரியாக்டிவிட்டி, சாலிட் ஸ்டேட்டுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா சாலிட் ஸ்டேட்டில் வந்து மோலிக்யூல்ஸ் எல்லாம் ஆர்டர்டாக இருக்கும். ஆர்டர்டாக இருந்தால் ரியாக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். கிளியரா? புரியுதா? நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. நான் சொன்ன மாதிரி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, கிளியர். கேட்டலிஸ்ட்டு சொன்னேன். 2 விதமான கேட்டலிஸ்ட் இருக்குது. பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் இருக்குது, நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் இருக்குது. பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட்டு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுவேன், நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் டிக்ரீஸ் பண்ணுவேன். பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட்டு provides an alternative reaction pathway with lower activation energy. அந்த பாயிண்ட் நான் அதில் வச்சுக்கோங்க. ஓகே ரைட். ஓகே, அடுத்தது molecularity and order. நமக்கு molecularity order பார்க்கலாமா? molecularity and order பசங்களை சொல்லுங்கள். வாட் இஸ் molecularity, வாட் இஸ் order? ரெண்டும் நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். molecularityனா என்ன, orderனா என்ன? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா ரியாக்டன்ஸு கொலைட் ஆகணும். ஸோ சைமல்டேனியஸாக ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் கொலைட் ஆகுது, தட் இஸ் கால்டு molecularity. வாட் இஸ் molecularity? The number of reactant species collide simultaneously to take part in a chemical reaction. That is called molecularity. அது molecularity வந்து theoretical point, theoretical concept. It's a theoretical concept. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை பார்த்தா molecularity நம்மளால் சொல்ல முடியும். அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. molecularity is a theoretical approach. What is order? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அப்படி கிடையாது. it is not theoretical, it is an experimental concept. ஆக்சுவலி அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம எக்ஸ்பெரிமெண்டலி ஆக்சுவல் டூயிங் பண்ணும்போது தான் ஆர்டரை வந்து நம்மளால் சொல்ல முடியும். கிளியரா? ஓகே. அப்புறம் molecularity பற்றி நமக்கு என்ன சொல்லலாம்? it cannot be zero. molecularity 0. நான் சொன்னேன்ல, மோலிக்யூல் கொலைட் ஆகணும். 0 மோலிக்யூல் கொலைட் ஆகுது, ரியாக்ஷன் நடக்குது. அதெல்லாம் லாஜிக்கா? 0 மோலிக்யூல் கொலைட் ஆகுது, ரியாக்ஷன் நடக்குது. இம்பாசிபிள் தானே? ஸோ அதனால molecularity cannot be 0. ஆனால் order can be 0. order can be fraction. இங்கே fraction வரலாம், அதே மாதிரி ஹோல் நம்பர் வரலாம், பாசிட்டிவ் வேல்யூ வரலாம், நெகட்டிவ் வேல்யூ வரலாம். ஆர்டர் கேன் பி எனிதிங். பட் molecularity அப்படி கிடையாது. molecularity வந்து எப்போவுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, டெஃபினிட்
molecularity 1 2 3 and இன்னொரு விஷயம் maximum molecularity 3 தான் வரும் அதுக்கு மேலே molecularity வராது ஏன்னா at a time collide ஆகணும்ல at a time 3 பேர் தான் maximum collide ஆகும் அதுக்கு மேலே எல்லாம் collide ஆகாது ஓகே ரையரா எஸ் செஷன் பிடிஎஃப் ஜெஸ்ஸி செஷன் முடிஞ்ச உடனே நான் வந்து நம்ம செஷன் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஸ்லைடில் காமிச்சோம்லடா ஜெஸ்ஸி 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 ஜெஸ்ஸின்னு சொல்லும் போதே நம்மளோட படம் ஞாபகம் தான் வருது பாருங்கள் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும்போது ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும் அங்கே உங்களுக்கு நோட்ஸ் கிடைக்கும் ஹைஎஸ்ஜி ஓகே செஷன் முடியணும் இப்போவே அப்லோட் பண்ண முடியாது செஷன் முடிஞ்சால் தானே அப்லோட் பண்ண முடியும் என்ன ஜெஸ்ஸி ஓகே ரைட்டா அப்புறம் molecularity பாருங்கள் சொல்லலாம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல சம் ரியாக்ஷன்ஸ் வில் டேக் பிளேஸ் இன் சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கும் சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கிற ரியாக்ஷனுக்கு பேர் எலமெண்டரி ரியாக்ஷன் ஆனால் சம் ரியாக்ஷன்ஸ் அப்படி கிடையாது இல்லை மல்டிபிள் ஸ்டெப்பில் நடக்கும் கரெக்டு தானே மல்டிபிள் ஸ்டெப்பில் நடக்கும் ஆர்கானிக் ரியாக்ஷனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டியான் ஒரு ஸ்டெப்பு அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இன்னொரு ஸ்டெப்பு ஸோ சம் ரியாக்ஷன்ஸ் மல்டி ஸ்டெப்பில் நடக்கும் சம் ரியாக்ஷன் சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கிற ரியாக்ஷன் வந்து எலமெண்டரி ரியாக்ஷன் மல்டிபிள் ஸ்டெப்பில் நடக்கிற ரியாக்ஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் molecularity இருக்குல்ல molecularity இஸ் ஓன்லி ஃபார் எலமெண்டரி ரியாக்ஷன் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனோட molecularity என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது மீனிங்லெஸ் ஸோ molecularity இஸ் ஓன்லி ஃபார் எலமெண்டரி ரியாக்ஷன் நான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் மட்டும்தான் சொல்கிறேன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் whereas ஆர்டர் அப்படி கிடையாது ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் கேன் பி டிஃபைன்ட் ஃபார் both elementary and complex reaction. See இப்போ பாருங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அது 3 ஸ்டெப்பில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நடக்கிற ரியாக்ஷன் ஒரு எலிமெண்டரி செகண்ட் ஸ்டெப்பில் நடக்கிறது ஒரு எலிமெண்டரி தேர்ட் ஸ்டெப்பில் நடக்கிறது ஒரு எலிமெண்டரி ஓவராலாக இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் பசங்களாம் நல்லா கேட்டுக்கோங்க இந்த ஸ்டெப் இருக்குல்ல எலிமெண்டரி அந்த இடத்துக்கு அந்த எலிமெண்டரி ரியாக்ஷனுக்கு ஒரு molecularity இருக்கும் இந்த எலிமெண்டரிக்கு ஒரு molecularity இருக்கும் இந்த எலிமெண்டரிக்கு ஒரு molecularity இருக்கும் ஆனால் ஓவராலாக இந்த காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு molecularity சொல்ல முடியாது வேறஸ் இந்த எலிமெண்டரி இருக்குல்ல அதுக்கு ஆர்டர் சொல்ல முடியும் இந்த எலிமெண்டரிக்கு ஆர்டர் சொல்ல முடியும் இந்த எலிமெண்டரிக்கு ஆர்டர் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை ஓவராலாக இந்த காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு ஒரு ஆர்டர் இருக்கும் ஓவராலாக அந்த காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு ஆர்டர் இருக்கும்னு சொன்னேன்ல அது எப்படி இந்த மல்டிபிள் ஸ்டெப் நடக்கிற ரியாக்ஷனில் ஒரு ஸ்டெப்பு ஸ்லோ ஸ்டெப்பாக இருக்கும் அந்த ஸ்லோ ஸ்டெப்பு தான் ரேட்டு டிட்டர்மினிங் ஸ்டெப்பு அந்த ரேட்டு டிட்டர்மினிங் ஸ்டெப்பு அந்த ஸ்லோ ஸ்டெப்பு அந்த எலிமெண்டரி ஸ்டெப்பு அதோட ஆர்டர் இருக்குல்ல அதோட ஆர்டர் தான் ஓவரால் ஆர்டராக நாம் எடுக்கிறோம் கிளியரா சார் எலிமெண்டரி ரியாக்ஷனாக இருந்தால் ஒரே ஸ்டெப்பு தான் சார் மல்டிபிள் ஸ்டெப்பில் இல்லை சார் ஒரே ஸ்டெப்பு தான் சார் ஜஸ்ட்டு ஒரே ஸ்டெப்பில் ஒரு ரியாக்ஷன் நடக்குது சார் அப்படின்னா அந்த சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷனாக இருந்தால் எலிமெண்டரி ஸ்டெப்புன்னு உறுதியாக உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த ஸ்டெப்பில் ஈக்குவேஷன் பார்த்த உடனே molecularity சொல்லலாம்ல ஆமாம் சார் அந்த molecularityயும் ஆர்டரும் சேமாக தான் இருக்கும் ஃபார் அன் எலிமெண்டரி ரியாக்ஷன் molecularity அண்ட் ஆர்டர் ஆர் த சேம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் திவ்யா புரியுதா ஜெஸ்ஸி புரியுதா for a single step reaction for an elementary reaction molecularity is equal to order அவ்வளோதான் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனாக இருந்தால் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஆர்டர் இருக்கும் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கும் ஓவரால் ஆர்டர் இருக்கும் அந்த ஓவரால் ஆர்டர் வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்போட ஆர்டர் கிளியரா அவ்வளோதான் molecularity ஆர்டர் அது போதும் சரி இப்போ molecularity ஆர்டரோட எக்ஸாம்பிள் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கு ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க பாருங்க ஒரு இதுதான் ரேட் லோ இல்லை இதான ரேட் லோ rate is equal to k into h2 power இங்கே ஒன்றும் இல்லைன்னா ஒன்று இருக்குது HBRோட பவர் 1/2 ஸோ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கேட்டால் ஓவரால் இந்த ரேட் லோவில் இந்த ரெண்டு ஸ்பீஷீஸ் இருக்குது இதோட பவர் 1 இதோட பவர் 1/2 ஸோ 1 + 1/2 1 அதான் இது 3/2 இஸ் 1.5 ஓகே சரியா ஓகே அடுத்தது பாருங்க ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம படிக்க போகிறோம் ரேட் இஸ் ஈக்குவல் டு k இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B
concentration of A raised to 2 னு வெச்சுக்கோங்க, concentration of B raised to nothing means 1. இப்படி இருக்கு. இப்போ பாருங்க, change தெரியுதா? Change in concentration of A, B constant. Change in concentration of B, A constant. Rate பாருங்க, first இந்த கோலத்தில் என்ன எழுதியிருக்கு? சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ சேஞ்ச் ஆகுது, ஆனால் பி கான்ஸ்டண்ட்டாக இருக்கு. ஓகே, ஏக்கு என்ன தான் சேஞ்ச் நடக்குது நல்லா பாருங்க. ஏ டபுள்ஸ், ஏ டபுள் ஆகுது. சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டபுள் ஆகுது, ஏ டபுள் ஆகுது. பி என்ன? கான்ஸ்டன்ட். அப்போ இக்குவேஷன் பாருங்க, இந்த இக்குவேஷன் வச்சு யோசிச்சு பாருங்க. ஏ டபுள் ஆகுது, பி கான்ஸ்டன்ட். பி மாறலை, ஏ மட்டும் டபுள் ஆகுது. ஏ மட்டும் டபுள் ஆகுதுன்னா இங்கே 2ஏன்னு போடணும். இங்கே 2ஏன்னு போட்டால் இங்கே பவர் இருக்குல்ல, அப்போ 2 ஸ்கொயர் என்ன ஆகும்? 4 ஆகும். அப்போ ரேட்டு மொத்தமாக 4 மடங்கு ஆகும். ஸோ ரேட் என்ன ஆகும்? 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? இந்த சினாரியோ புரிஞ்சுதா? ஓகே, அப்போ இன்னொரு சினாரியோ நான் என்ன சொல்கிறேன்? பி டபுள் ஆகுதுடா, பி டபுள் ஆகுது. ஏ கான்ஸ்டன்ட். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டபுள் ஆகுது. அப்போ ஏ கான்ஸ்டன்ட். அப்போ யோசிச்சு பாருங்கள், பி டபுள் ஆகுதுன்னா இங்கே 2 வரும். ஆனால் இதுக்கு பவரில் 1 தானே இருக்குது. அப்போ 2⁻1 2 தானே? எஸ். அப்போ ரேட் என்ன ஆகுது? டபுள் ஆகுது. பி டபுள் ஆகுதுன்னா ரேட்டும் டபுள் ஆகுது. தட் மீன்ஸ் 2 டைம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. 2 டைம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? ப்ராப்ளம் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அப்ரோச், ஈஸியாக பண்ண முடியும். இப்போது ஏ டபுள் ஆகுது, ஏயும் டபுள் ஆகுது, பியும் டபுள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. யாரும் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஏயும் டபுள் ஆகுது, பியும் டபுள் ஆகுது. அப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே 2 வரும், இங்கேயும் 2 வரும். இந்த 2 ஸ்கொயர் 4, இந்த 2 2. அப்போ 4 × 2 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கிளியரா? புரியுதா? ஓகே, பி ஹாஃப் ஆகுது. பி ஹாஃப் இது கான்ஸ்டன்ட், ஏ கான்ஸ்டன்ட், பி ஹாஃப் ஆகுது. பி ஹாஃப் ஆகுதுன்னா இங்கே 1/2. அப்போது ஓவரால் ரேட்டும் ஹாஃப் ஆகுது. பி ஹாஃப் ஆகுது, ரேட்டும் ஹாஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களால் கொஸ்டினை அப்ரோச் பண்ண முடியணும். அப்படி இருந்தால் நல்லது. கிளியரா? ஓகே, இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன். அதுக்கு முன்னாடி நமக்கு வேறு டாபிக் இருக்குது. ஸோ நான் 1 by 1 கவர் பண்ணிக்கிறேன். அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் டைம் என்னாச்சு? 7:40. ஓகே, அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்டுருக்காங்க. தட் இஸ் கால்டு சியூடோ ஆர்டர் ரியாக்ஷன். சியூடோ ஆர்டர் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டில் 2 ரியாக்ஷன் தான்டா என்சிஆர்டியில் கொடுத்துருக்கு. 2 ரியாக்ஷன் தான். அந்த ரியாக்ஷன் படிக்கணும். ஒன்று எஸ்டரோட ஹைட்ராலிசிஸ். எஸ்டர்னால் உங்களுக்கு தெரியும்ல, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் படிக்கிற பசங்க தெரியாதுன்னு சொன்னால் பாருங்கள். CH3 COO C2H5 இது எஸ்டர். இதை நம்ம என்ன பண்ணுறோம்? ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? கார்பாக்சிலிக் ஆசிட், ஆல்கஹாலும் கிடைக்கும். எஸ்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஆல்கஹாலிருந்து H+ போனேன். ஆல்கஹாலிருந்து H+ தானே போனேன். ஆமாம். அப்போ ஆல்கஹாலிருந்து H+ போனேன். இப்போ ஆல்கஹாலுக்கு H+ கிடைக்கும். அப்போ C2H5OH. இப்போ நமக்கு எத்தனால் கிடைக்கும்? C2H5OH கிடைக்கும். அதே மாதிரி அசெட்டிக் ஆசிடும் கிடைக்கும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட் எழுத சொன்னேன். ரேட் is equal to K into concentration of ester CH3COO C2H5 into concentration of water னு இருக்கும்ல. பசங்களா, இப்போ நம்ம யூஸ்வலி என்ன நினைப்பாங்க? ஓகே, இங்கேயும் 1 இங்கேயும் 1, ஸோ திஸ் இஸ் a second order reaction. நம்ம நினச்சது இட் இஸ் a second order reaction நினச்சேன். பட் ஆக்சுவலி திஸ் இஸ் a first order reaction.
செகண்ட் ஆர்டர் கிடையாது. அப்போ அதுக்கு காரணம் என்ன? காரணம் இங்கே வாட்டர் எக்ஸஸாக இருக்கேன். வாட்டர் எக்ஸஸாக இருந்ததுனால இந்த சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் வந்து சிக்னிஃபிகண்டே கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் நெக்லெக்டே பண்ணலாம். அப்போ இங்கே ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது, அதோட பவர் 1 வருது. ஸோ இட் இஸ் எ சிங்கிள் ஆர்டர். ஸோ ஆக்சுவலி நாம் ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நினச்சோம், ஆனால் அது ஃபஸ்ட் ஆர்டராக வருது இல்லை. ஸோ அதனால் இதுக்கு பேர் pseudo ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட். சிமிலர்லி இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. அது என்ன எக்ஸாம்பிள்? inversion of cane sugar. Inversion of cane sugar. Cane sugar, சுகரோட ஃபார்முலா என்ன? சுகரோட ஃபார்முலா என்ன? C12. கரெக்டாக C12 தானே? C12 H22O11. ஓகே, ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். இன்வர்ஷன் ஆஃப் கேன் சுகர் இல்லை, இன்வெர்டைஸ் என்சைமோட ப்ரெசன்ஸில் நடக்கும். நமக்கு என்ன கிடைக்கும்? C6H12O6 குளுக்கோஸும் C6H12O6 ஃப்ரக்டோஸும் கிடைக்கும். சிமிலர்லி இங்கேயும் நீங்கள் பார்க்கும்போது இந்த சூக்ரோஸு அண்ட் வாட்டர் ரெண்டு பேரும் இருக்காங்க. பட் ஹியர் ஆல்சோ வாட்டர் எக்ஸஸாக இருப்பேன். எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருந்தால் அதில் இருக்கிற சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும். அதனால் ரேட்டு இந்த வாட்டர் வந்து இன்ஃப்ளூயன்ஸே பண்ண மாட்டேன். ஸோ அதனால் ரேட் வந்து ஃபஸ்ட் ஆர்டர். நம்ம செகண்ட் ஆர்டர் ஆகும்னு நினைக்கும், ஆனால் ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆர்டர் தான். கிளியராக புரிஞ்சுதா? pseudo ஆர்டர் ரியாக்ஷன் கிளியர் ஆகிடுச்சா? சொல்லுங்கள். ஓகே, எஸ் பசங்களா, ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் படிக்க போகிறோம். இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு ஜீரோ ஆர்டருக்கும் இருக்குது, ஃபஸ்ட் ஆர்டருக்கும் இருக்குது. இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ரேட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஏ பாருங்கள், ஏ கிவ்ஸ் பி இப்படி தான் கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரேட் இஸ் ஈக்குவல் டு -dA/dtன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஜீரோ ஆர்டர் தானே, அப்போ ரேட்டில் என்ன ஆகும்? ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A⁻0ன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போது இதுவும் ரேட்டு தானே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் தானே, அப்போ ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கும்ல, காமன் சென்ஸ். ஸோ -dA/dt is equal to K into A⁻0, n/0 is 1. ஓகே, ஸோ -dA is equal to KdTன்னு வரும். இதை வந்து நம்ம dA is equal to -KdTன்னு எழுதலாம். இதை இன்டகிரேட் பண்ணலாம். பாருங்கள், இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும்? இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைடு. நீங்கள் டெரிவேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகே, டெரிவேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லை. இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைடு. இந்த சைடு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வரும். அதில் 2 லிமிட் இருக்கும்ல, ஒரு என்ன சொல்கிறது, A0 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லோவர் லிமிட் அப்பர் லிமிட் இருக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இங்கே A0ன்னு எழுதலாம், இங்கே கான்சன்ட்ரேஷன் அட் டைம் Tன்னு எழுதலாம். இங்கே -K அது கான்ஸ்டன்ட், அதை இன்டகிரேட் பண்ண முடியாது. அண்ட் திஸ் இஸ் T அண்ட் திஸ் இஸ் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ இதை வந்து நாம் இப்படி எழுதலாம், A minus A0 is equal to -KT. Clear? Yeah. Finally, integrate பண்ணும்போது final answer மட்டும் எழுதுறேன், தேவையில்லாத ஸ்டெப் எல்லாம் வேண்டாம். The final step வந்து final answer வந்து K is equal to A0 minus A by T னு வரும், or KT is equal to A0 minus A னு வரும். இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் படிச்சுக்கோங்க. இதுதான் integrated rate equation for zero order reaction. இதோட ஸ்டார்டிங் எப்படின்னா, ரேட் இஸ் ஈக்குவல் டு -dA/dt, ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டு A⁻0. ரெண்டுலுமே ரேட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணுவோம். ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணி அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணும்போது கடைசியாக ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஹியர் K இஸ் த ரேட் கான்ஸ்டன்ட், A0 இஸ் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட், A இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அட் டைம் T and T is the time. Clear? Cross multiply பண்ணும்போது KT is equal to A0 minus A இப்படி எழுதலாம். ஓகே, கிளியரா? क्वेश्चन புரிஞ்சுதா? K is equal to A0 minus A by T. சில பேர் A0 பண்ணுவாங்க, சில பேர் A0க்கு பதிலாக R0 எழுதும். ஓகே,
பாருங்கள் இப்படி எல்லாம் இருக்கும். இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை சில பேர் ஸ்மால் ஏன்னு மட்டும் போடுவாங்க, சில பேர் ஏ நாட்னு போடுவாங்க, சில பேர் ஆர் நாட்னு போடுவாங்க. ஓகே, கான்சன்ட்ரேஷன் அட் டைம் டி அதை வந்து சில பேர் ஏ மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதும், சில பேர் கேபிட்டல் ஏன்னு எழுதும், சில பேர் கேபிட்டல் ஆர்னு எழுதும். அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஓகே, நமக்கு தெரிஞ்ச இக்குவேஷன் என்ன, ஜீரோ ஆர்டரை பொறுத்த வரைக்கும் கேடி இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் மைனஸ் ஏ. அந்த இக்குவேஷன் மறந்துடாதீங்க. கிளியரா? Here A naught is the initial concentration, A is the concentration at a time t. Ready? இது வந்து integrated rate equation. இப்போ half life இருக்குல்ல, half life என்ன? Initially நம்ம கையில் இருக்கிற concentration of the reactant 50% கன்சியூம் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அதுதான் half life. Initially நம்ம கையில் இருக்கிற reactantோட concentration exactly 50% கன்சியூம் ஆகிறதுக்கு எடுக்கிற டைம், that is called half life. Hi Loganathan. Is that clear? ஓகே, அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம், ஹாஃப் லைஃப் எப்படி இருக்கும், சிம்பிள். டி இஸ் ஈக்குவல் டு என்ன, டி இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் மைனஸ் ஏ பை கே தானே, கரெக்டா? ஆமாம், இந்த எக்ஸ்பிரஷன் டி தானே. அப்போ டி ஹாஃப் தட் இஸ் ஈக்குவல் டு டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு, பாருங்கள் இங்கே டி ஹாஃபாக மாற்றினேன். இது ஏ நாட்டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் மாறுமா, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் மாறாது, இட் இஸ் ஏ நாட் ஓன்லி. அப்புறம் என்ன, இது என்ன, ஏ. வாட் இஸ் ஏ? சாரி, ஏ இஸ் த கான்சன்ட்ரேஷன் அட் டைம் டி. ஆனால் இங்கே டி இல்லை, டி ஹாஃப். ஸோ வாட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் அட் டைம் டி ஹாஃப்? டி ஹாஃப்னு சொன்னாலே இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 50% கன்சியூம் ஆகிறதுக்கு டைம் தானே. இப்போ கான்சன்ட்ரேஷன் அட் டைம் டின்னு சொன்னால் இனிஷியலி இருந்த ஏ நாட்டோட 50% தான் இப்போ இருப்பேன். அதனால் இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் கேபிட்டல் ஏ ஐ கேன் ரைட் ஏ நாட் பை 2 டிவைடட் பை கே. ஸோ இதிலிருந்து ஏ நாட்டு காமனாக வெளியே எடுத்தால் 1 minus 1 by 2 divided by k, that is equal to 1 minus 1 by 2, 1 by 2. So A naught divided by 2k, that is half life. Very important. Zero order reaction order half life expression da idu. T half is equal to A naught divided by 2k. So idhil vandu namakku enna sollalam, zero order la half life directly proportional to initial concentration nu sollalam. Zero order reaction la half life directly proportional to initial concentration nu sollalam. Both question இப்போ போடுவீங்க. ஓகே செல்வம், லோகநாதன் பார்க்கலாம், எப்போ சார் ஆரம்பிக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து ஜிஐபியோட சீரீஸ் போயிட்டுருக்கு. அக்டோபர் 26 ஜிஐபி எக்ஸாம் இருக்கா. ஸோ அது வரைக்கும் நம்மளோட இந்த ஜிஐபி சீரீஸ் போகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து புது சீரீஸ் வில் திங்க் அபவுட் இட். ஓகே, ஸோ கண்டிப்பாக காட் சீரீஸில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் இயர் எல்லா சாப்டரும் பண்ணலை, இல்லை ஃபியூ சாப்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, இனிமேல் வந்து காட் சீரீஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு முதல்ல எந்த சாப்டர் வேணும், வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி, அதெல்லாம் சொல்லுங்கள். ரைட்டா? கிராஃப் கான்சன்ட்ரேஷன் வர்சஸ் டைம். சார் இது ஏன் கிராஃப் இப்படி இருக்குது, கான்சன்ட்ரேஷன் வர்சஸ் டைம் பாருங்கள். நமக்கு தெரியும் கேடி இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் மைனஸ் ஏ, ஒரு we can write A is equal to, பாருங்கள் இது கான்சன்ட்ரேஷன், அப்போ A is equal to A நாட் மைனஸ் கேடி. இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணலாம். y is equal to mx plus c தானே, இது y, இது c, இது mx, இப்படி கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ y ஆக்சிஸில் யார், கான்சன்ட்ரேஷன், அதான் இது கான்சன்ட்ரேஷன். x ஆக்சிஸில் யார், டைம், அதான் இது டைம். ஸ்லோப்பு m என்ன, மைனஸ் கே, அப்போ நெகட்டிவ் ஸ்லோப்பு, அதான் லைன் இப்படி இருக்குது. இன்டர்செப்ட் என்ன, ஏ நாட்டு, இதுதான் ஏ நாட்டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். கிளியரா? அப்போ இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த கிராஃபை பிளாட் பண்ணியிருக்கோம். இக்விலிபிரியம், ஓகே, இக்விலிபிரியம் லாஸ்ட் இயரே பண்ணியிருக்கோம் லோகநாதன், லாஸ்ட் இயர் இக்விலிபிரியம் பண்ணியிருக்கேன். யூ கேன் கோ த்ரூ இட். ஓகே, கண்டிப்பாக புது சீரீஸ் வரணும். லாஸ்ட் இயர் வந்து செஷனை வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது எதுனா, உங்களுக்கு ஏதாவது இமீடியட் எமர்ஜென்சி இருந்தால், இமீடியட் ரெக்யர்மெண்ட் இருந்தால், நீங்கள் இப்போ அந்த சாப்டர் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா யூ கேன் வாட்ச் தட். இக்விலிபிரியம் 100 கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, ரைட்டா? கிளியராக? ஃபஸ்ட் ஆர்டர் பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஆர்டர் அப்போ ஏ கிவ்ஸ் பி தான், ஆனால் இந்த வாட்டி ஃபஸ்ட் ஆர்டர் தானே. அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி ஆஃப் ஏ பை டிடி தானே. ஆமாம், அதில் சேஞ்ச் இல்லை. அதே மாதிரி ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ரைஸ் டு 1. அப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ணும்போது என்ன ஆகும், மைனஸ் டிஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு கே இன்டு ஏ ரைஸ் டு இல்லை.
அப்போ மைனஸ் இதில் வந்து d of a by a is equal to kdt minus kdt ன்னு ஆகிடும். இதை வந்து நம்ம ரெண்டு சைடும் இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு நல்ல இக்குவேஷன் கிடைக்கும்ல. அந்த இக்குவேஷன் வந்து k is equal to 2.303 by t log a divided by a minus x. இல்லாட்டி இப்படி எழுதலாம், k is equal to 2.303 by t log small a is the initial concentration, so a naught denominator a minus x இருக்குல்ல, a minus x represents the concentration at a time t. அப்போ அது கேபிட்டல் A இப்படி எழுதலாம். இல்லாட்டி r naught by r ன்னு எழுதலாம். இல்லை t வேணுமா, t னா 2.303 by k log a naught by a. இதெல்லாம் வந்து இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன். கிளியரா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆர்டர் pseudo ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஜீரோ ஆர்டரோட ஹாஃப் லைஃப் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ஹாஃப் லைஃப் பார்க்கல, ஃபர்ஸ்ட் ஆர்டரோட இப்போ பார்க்குறேன். பாருங்கள், டீ போட்ட இடத்துல நான் டீ ஹாஃப்னு போட்டேன். அப்போ 2.303 டிவைடட் பை கே. இங்கே என்ன, log இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் a நாட் டிவைடட் பை டினோமினேட்டரில் கான்சன்ட்ரேஷன் அட் டைம் t, அது இனிஷியல் கான்சன்ட்ரேஷனோட ஹாஃப் தானே. அப்போ அதுவும் a நாட் பை 2. ஸோ என்ன ஆகும், so t half is equal to 2.303 by k into log a naught by பாருங்க log a naught by 2. இப்போ இதுவும் கட் ஆகும், இந்த 2 மேலே போகும். log 2 ஓட வேல்யூ தெரியுமா, log 2 ஓட வேல்யூ 0.3010. ஸோ பசங்களா இந்த 2.303 into 0.3010 பண்ணும்போது உங்களுக்கு 0.693 வரும், டினாமினேட்டரில் k வரும், தட் இஸ் t half. ஸோ டி ஹாஃபோட இந்த எக்ஸ்பிரஷனில் யாரும் இல்லை, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இல்லை. பாருங்கடா, ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ஹாஃப் லைஃபோட எக்ஸ்பிரஷனில் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கிடையாது. தட் மீன்ஸ் ஹாஃப் லைஃப் ஆஃப் எ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். half life of a first order reaction is independent of initial concentration. Okay, Asraf, yeah, yes, zero order la directly proportional, first order la independent ஆ இருக்குது, செகண்ட் ஆர்டரில் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், செகண்ட் ஆர்டரில் அது எப்படி இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேவா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் நாம் சொல்லியாச்சு. Arrhenius equation பார்க்கலாமா? Arrhenius equation, what is the importance of Arrhenius equation? Arrhenius equation வந்து டெம்பரேச்சர் எப்படி ரேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு கரெக்டாக சொன்னாங்க. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் நம்ம படித்தோம்ல, ஆனால் அதை விட அக்யூரேட்டாக எப்படி டெம்பரேச்சரும் ரேட்டும் இன்டர் கனெக்டடாக இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அதோட ஃபார்முலா k is equal to a into e raised to minus ea by rt. பசங்களா இதில் வந்து EA இருக்குல்ல, வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம், தட் இஸ் கால்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி. K is the rate constant, A is the Arrhenius factor, EA is the activation energy. ஓகே, இதில் லாகரிதமிக் ஃபார்ம் நீங்கள் படிக்கணும். ரெண்டு சைடு லாக் எடுத்து என்ன ஆகும், log K is equal to log A minus log e raised to minus EA by RT. So it can be minus EA by RT ன்னு எழுதலாம். ஓகே, ln k எடுத்தால் போதும், நேச்சுரல் லாக். ln k is equal to ln A minus EA by R into 1 by T. இதில் நேச்சுரல் லாகை LOGயை மாற்றும் போது 2.3 வரும்ல, 2.3 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது 2.303 log k is equal to 2.303 log A minus EA by R into 1 by T. ஸோ 2.303 ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும், log k equals log A minus EA by 2.303 R into 1 by T. Okay, now this is like எப்படின்னா, this is Y, this is C, this is mx. ஸோ ஸ்லாப் என்ன, இதுதான் ஸ்லாப். EA by 2.303 R இருக்குல்ல, அதுதான் நெகட்டிவ் ஸ்லாப். இது x வந்து 1 by T. ஸோ 1 by T versus டெம்பரேச்சர். log k y ஆக்சிஸில் 1 by T x ஆக்சிஸில் நீங்கள் ஒரு கிராஃபு பிளாட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஸ்லாப்பில் லைன் கிடைக்கும். இந்த ஸ்லாப் வந்து EA by 2.303 R. அதில் இருக்க அந்த ஸ்லாப்போட வேல்யூவிலிருந்து நீங்கள் ஆக்டிவேஷன் எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. ஆனால் Arrhenius ஈக்குவேஷனில்
இன்னொரு வேரியேஷன் இருக்குது. அது எப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர், அதில் 2 டிஃப்ரெண்ட் ரேட் கான்ஸ்டன்ட், அந்த வேல்யூ தெரியும். அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா log K2/K1 is equal to EA divided by 2.303 R into T2 minus T1 divided by T1 T2. இந்த ஒரு ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. கிளியரா? log K2/K1 is equal to EA by 2.303 R into T2 minus T1 by T1 T2. இது எப்போ யூஸ் பண்ணணும்? 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர், 2 டிஃப்ரெண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். அது கொஸ்டினில் தந்தா இதிலிருந்து உங்களால் எது கண்டுபிடிக்க முடியும்? ஆக்டிவேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ரைட். பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராம் பாருங்கள். எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கா பாருங்கள். இது ரியாக்டண்டோட எனர்ஜி, இது ப்ராடக்டோட எனர்ஜி. யாருக்கு எனர்ஜி அதிகம்? ப்ராடக்ட்டுக்கு அதிகம். ரியாக்டண்டை விட ப்ராடக்ட்டுக்கு அதிகம். தட் மீன்ஸ் ரியாக்ஷன் நடக்கும்போது எனர்ஜி அப்சர்வ் ஆகிருக்கு. அப்சர்வ் ஆனால் அது என்னது? எண்டோதெர்மிக். ஓகே, எண்டோதெர்மிக். இது ரியாக்டண்டோட எனர்ஜி, இதுதான் ப்ராடக்டோட எனர்ஜி. ப்ராடக்டோட எனர்ஜி கம்மியாக இருக்குது. தட் மீன்ஸ் ரியாக்டண்ட் ப்ராடக்டாக மாறும்போது எனர்ஜி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ரிலீஸ் பண்ணாது என்னது? எக்ஸோதெர்மிக். ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன், நமக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் இந்த சாப்டரில். ஓகேவா? ஸோ சாப்டரில் அடுத்த டாபிக் போகலாமா? அடுத்த டாபிக் என்ன? கொலிஷன் தியரி. கொலிஷன் தியரி என்ன சொல்கிறாங்க? கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா ரியாக்டன் மோலிக்யூல்ஸ் கொலைட் ஆகணும்ல. ஆனால் கொலிஷன் தியரி என்ன சொல்கிறாங்க? சும்மா கொலைட் ஆனால் பத்தாது, அந்த கொலிஷன் எஃபெக்டிவ் ஆகணும்னு சொல்கிறாங்க. அந்த கொலிஷன் எப்படி இருக்கணும்? எஃபெக்டிவ் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கொலிஷன் எஃபெக்டிவ் ஆகணும்னா எப்படி எஃபெக்டிவ் ஆகும்? சும்மா இடித்தாலெல்லாம் ரியாக்ஷன் நடக்காது. இதெல்லாம் சும்மா இடிக்கிறது, ரியாக்ஷன் நடக்காது. ரியாக்ஷன் நடக்கணும்னா இடிக்கிற மாதிரி இடிக்கணும். அது என்ன? இடிக்கிற மாதிரி இடிக்கணும். கொலைட் ஆகிற மாலிக்யூல்ஸுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வேணும். மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, அந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிக்கு நாம் சொல்கிற பேர் தான் த்ரெஷோல்ட் எனர்ஜி. ஓகே, கொலைடிங் மாலிக்யூல்ஸ் ஷுட் possess at least a minimum amount of energy, that is called a threshold energy. ரைட்டா? ரைட். அப்புறம் கொலைட் ஆகும்போது சும்மா அங்கே பார்த்து இங்கே பார்த்தெல்லாம் கொலைட் ஆகக்கூடாது. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து, கண்ணுக்கு நேராக பார்த்து பேசணும். இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அப்போ தான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் எல்லாம் சொல்லுவாங்கள்ல. கண்ணை பார்த்து சொல்லு, என்ன பார்த்து சொல்லு, அந்த மாதிரி. ஸோ எஃபெக்டிவ் ஆகணும்னா நீங்கள் ப்ராப்பர் ஓரியன்டேஷனில் போகணும். கரெக்டு எனர்ஜி இருக்கணும், ஓரியன்டேஷன் கரெக்டாக இருக்கணும். அப்படியெல்லாம் இடித்தா அந்த கொலிஷன் எஃபெக்டிவ் ஆகும். எஃபெக்டிவ் கொலிஷன் நடந்தால் மட்டும்தான் அது ப்ராடக்ட் ஃபார்மேஷன். அதர்வைஸ் ஜஸ்ட் எ கொலிஷன். கிளியரா பசங்களா? எஸ். ஸோ அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. கெமிக்கல் ரியாக்ஷன் occur when a reactor molecule collide with each other. ஆனால் எல்லா கொலிஷனும் நடக்குமா, ஒர்க் அவுட் ஆகாது. ஒன்லி எ ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன். மொத்த கொலிஷனில் ஒரு ஃப்ராக்ஷன் மட்டும்தான் எஃபெக்டிவ் கொலிஷன். ஓகே, ரியாக்டன் மாலிக்யூல் மஸ்ட் ஹேவ் எனர்ஜி ஈக்குவல் டு கிரேட்டர் தென் EA டு ஃபார்ம் ப்ராடக்ட். ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்குல்ல, அதை விட மினிமம் அட்லீஸ்ட் அதுக்கு ஈக்குவல் ஒரு அதை விட அதிகமாக இருக்கணும். இது எனர்ஜி. அதைத்தான் நம்ம த்ரெஷோல்ட் எனர்ஜின்னு சொல்கிறோம். பசங்களாக பாருங்கள், ஒரு கிராஃப் இப்படி ட்ரா பண்ணால் இங்கே ரியாக்டண்டோட எனர்ஜி, இது ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ், இது ப்ராடக்ட். இங்கே தான் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. பசங்களா, ரியாக்டண்ட்டுக்கு இருக்கிற எனர்ஜியிலிருந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் எனர்ஜி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதோட பேர் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆனால் ஜீரோலிருந்து இது வரைக்கும் இருக்கிற எனர்ஜி இருக்குல்ல, அதுக்கு பேர் த்ரெஷோல்ட் எனர்ஜி. பசங்களா, அப்போ த்ரெஷோல்ட் எனர்ஜினா என்ன? த்ரெஷோல்ட் எனர்ஜி இஸ் த சம் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ஸ். ஆல்ரெடி ரியாக்டன்ஸுக்கு கொஞ்சம் ஆவரேஜ் எனர்ஜி இருக்கும், அது ப்ளஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி, இது ரெண்டும் சேர்ந்தது தான் த்ரெஷோல்ட் எனர்ஜி. ஸோ ரியாக்டன் மாலிக்யூல்ஸ் ஷுட் ஹாவ் எனர்ஜி கிரேட்டர் தேன் த்ரெஷோல்ட் எனர்ஜின்னு சொன்னாலும், அவங்களுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜியை விட அதிகமாக இருக்குன்னு சொன்னாலும் ஒரே மீனிங் தான். த்ரெஷோல்ட் எனர்ஜி இஸ் ஆக்சுவலி பிக்கர் எனர்ஜி. அதில் ஆக்டிவேஷன் எனர்ஜியும் இருக்குது, எக்ஸ்ட்ரா ரியாக்டண்டோட எனர்ஜியும் இருக்குது. ஓகே, ஹாய் சுமதி. ஹாய் போதும். ஹாய். ஓகே, ஹலோ. இன்றைக்கி ஒரு வாட்டி 2 வாட்டி மெசேஜ் பண்ணுங்க. எதுக்கு இப்படியே மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்தது, molecules must be aligned correctly. சொன்னால ப்ராப்பர் ஓரியன்டேஷன் வேணும்னு. அதான் must be aligned correctly during equation to break the bond and new bonds. அப்போ தான் இருக்கிற பாண்டு ப்ராப்பராக பிரேக் ஆகும், புது பாண்டு மேக் ஆகும். ஓகே, the rate of reaction depends on the number of collisions per unit time. number of collisions per unit time in a unit volume. அதுக்கு பேர் collision frequency ன்னு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் இருக்குது? collision frequency ன்னு ஒரு பேர் இருக்குது. ஓகேவா?
கிளியரா? சரி, அப்போ இங்கே ஒரு புது ஃபார்முலா. அந்த ஃபார்முலா பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு அரீனியஸ் ஃபார்முலா ஞாபகம் வரும். பட் அது அரீனியஸ் ஃபார்முலா கிடையாது. K is equal to P into Z into AB e raised to minus EA by RT. இதுதான் கொலிஷன் தியரி பேஸ் பண்ணி ஒரு புது ஃபார்முலா சொன்னது. இங்கே K stands for rate constant or rate of the reaction. P is the probability factorனு சொல்லுவாங்க. probability factor. ஓகே, ப்ராப்பர் ஓரியன்டேஷன் வேணும்னு சொன்னால அதை ரெப்ரசென்ட் பண்ணுற ஃபேக்டர். ZAB இருக்குல்ல, that is called collision frequency, number of collisions per unit volume in unit time. And E is the activation energy, R is the gas constant, T is the temperature. So this is the final formula of collision theory. Okay va? Clear? What's the time now? 8:10 ஆயிடுச்சு. சொல்லுங்க, இதெல்லாம் புரிஞ்சுதா? எவ்ரிதிங் கிளியர்? ஓகே, அப்படின்னா நம்ம வந்து சாப்டரோட தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு 1 hour 10 minutes, தட் மீன்ஸ் 70 minutes வந்து நம்ம சாப்டரோட தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இருக்கிற இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். ரெடி? ஸோ ஆன்சர் பண்ணுங்கள், குயிக்காக ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Activation energy of any chemical reaction can be calculated if one knows the value of 1. Rate constant at standard temperature. 2. Probability of collision. 3. Orientation of reactor molecules during collision. Rate constant at 2 different temperature. எது correct answer? சொல்லுங்க. எது correct answer? Rate constant at standard temperature தெரிஞ்சா activation energy calculate பண்ண முடியுமா? probability of collision தெரிஞ்சா, orientation, rate constant at 2 different. எது correct answer? உங்களோட வேலை ஆக்டிவேஷன் எனர்ஜியை எப்படியாவது கால்குலேட் பண்ணணும். அதுக்கு இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? எஸ், லோகநாதன் வந்து டின்னு சொல்கிறாங்க. அஸ்ரஃப் ஆல்சோ சேயிங் 4. திவ்யா டின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ஒரே ஆன்சர் தான் சொல்கிறாங்க. லெட்ஸ் சி, சமீமுதீன் டி. ஓகே, சூப்பர் பசங்களா. எஸ், ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நம்ம படித்தோம்ல, log K2 by K1 is equal to EA by 2.303 R into T2 minus T1 by T1 T2. ஸோ 2 different temperature ரேட் கான்ஸ்டன்ட் வந்தால் அதிலிருந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஜெஸ்ஸி, கமான் ஜெஸ்ஸி, எப்படி ஒன்று வரும்? ஓகே, இப்போ Arrhenius equation at 2 different temperature அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி D is the right answer. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, இதோட ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சொல்லுங்க, when initial concentration of the reactant, initial concentration na A0, when initial concentration is doubled, half life period of a zero order reaction என்ன ஆகும்? zero order reaction. மறந்துடாதீங்க, zero order reaction ஓட half life னு சொன்னா அது A0 divided by 2k தானே? ஆமா. என்ன சொல்றாங்க? initial concentration of the reactant double ஆகுது, அப்போ half life க்கு என்ன ஆகும்? நான் வந்து எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டேன், உங்களுக்கு க்ளூ தந்திருக்கேன், எக்ஸ்பிரஷன் தந்திருக்கேன். ஸோ நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும். டி 1 டியா இல்லை டி திவ்யா டினா ரிமைன்ஸ் அன்சேஞ்சடா முஃப்சி ரீமா பியா டி ஹாஃப் ஆஃப் எ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லும்போது A0 by 2k. அப்போ இங்கே இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன் டபுள் ஆகுது, இது டபுள் ஆகுது. அப்போ டி ஹாஃப் என்ன ஆகும்? டி ஹாஃபும் டபுள் ஆகும். டி ஹாஃப் அகைன் டபுள் ஆகும். இது டபுள் ஆச்சுல, இதுதானே எக்ஸ்பிரஷன். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டபுள் அப்படின்னா டி ஹாஃப் ஆல்சோ டபுள்ஸ். பி இஸ் ரைட் ஆன்சர். எப்படி திவ்யா டி வரும்? எஸ் தர்ஷன் பி. டே தர்ஷா கொஞ்சம் பி தாண்டா. ஓகே, கிளியரா? புரிஞ்சுதா? ரிலேஷன்ஷிப்பு மறந்துடாதீங்க. நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா பரவாயில்ல, அங்கே இண்டிபெண்ட். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டபுள் ஆனாலும் ட்ரிபிள் ஆனாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, பிகாஸ் இட் இஸ் இண்டிபெண்ட். இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் தானே. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. the correct difference between first and second, the correct difference between first and second order reaction is that statement. 4 statements கொடுத்திருக்காங்க, படிச்சு பாருங்க. 4 statement கொடுத்திருக்காங்க, படிச்சு பாருங்க. The half-life of a first-order reaction does not depend on reactant concentration. The half-life of a second-order reaction does depend on reaction concentration. Half-life of next option. Half-life of a first-order reaction does not depend on A0. That of second-order does not depend on A0. A first-order reaction can be catalyst. Second-order reaction cannot be catalyst.
The rate of a first order reaction does depend on any reactant concentration. The rate of a second order reaction does not depend on reactant concentration. என்ன தோணுது உங்களுக்கு? என்ன தோணுது? திவ்யா B, சமீமுதீன் A, தர்ஷன் B, B A B A D. ஐயோ எத்தனை ஆன்சரு! 1 சொல்லியிருக்காங்க, 2 சொல்லியிருக்காங்க, D சொல்லி 3 மட்டும்தான் யாரும் சொல்லலை. ஓகே பசங்களா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் தானே கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், த ஹாஃப் லைஃப் ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன். உண்மை தானே? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ஹாஃப் லைஃப் T half is equal to 0.693/K. அதில் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கிடையாது. ஓகே. ஹாஃப் லைஃப் ஆஃப் ஏ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டஸ் டிபெண்ட் ஆன், எஸ், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ஹாஃப் லைஃப்பில் A0 டினோமினேட்டரில் இருக்கும், 0 ஆர்டரில் நியூமரேட்டரில், ஃபஸ்ட் ஆர்டரில் இல்லவே இல்லை, செகண்ட் ஆர்டரில் டினோமினேட்டரில் இருக்குது. ஸோ அது கரெக்டு தானே? கரெக்ட் டிஃப்ரென்ஸ் தானே சொல்கிறாங்க. ஓகே, அப்போது 1 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, 1 ஆன்சராக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் படித்து பார்க்கலாம். ஹாஃப் லைஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் A0. ட்ரூ, உண்மை தான். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டஸ் நாட், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், தப்பு. அப்போ 2 வராது, 2 வராது. 2 யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ முப்சி, B வராது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேன் பி கேட்டலிஸ்ட். உண்மைதான், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் தான் நம்மளை வந்து கேட்டலிஸ்ட் போடும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி லோவர் ஆகும் எல்லாம் படித்தோம்ல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் தான். ஓகே, செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேன் நாட் பி கேட்டலிஸ்ட், அதுவும் உண்மை தான். அப்போ இதுவும் கிடையாது. கரெக்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். The rate of a first order reaction does depend on reactant concentration. First order reaction order rate in reactant concentration. Rate na K தானே? கண்டிப்பாக A/1, concentration raised to 1. Rate of second order reaction does not, இல்லை, செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனும் டிபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 1 தான் வரும். ஓகே, ஆப்ஷன் 1 தான் வரும். சார் அமீன்ஸ், கிறிஸ், ஹாரியல், அமீன்ஸ். ஓகே, அமீன்ஸ் வரும். லாஸ்ட் இயர் நான் எடுத்த அமீன்ஸ் பார்த்தீங்களா கிறிஸ்? அது பார்க்கலையா? பர்ஃபெக்டான ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன்டா. இந்த வருஷம் அமீன்ஸ் வந்து நமக்கு எடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். ஐ திங்க் சிபிஎஸ்சி சேனல்லையா இல்லை நீட் சேனல்லையா டவுட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அண்ட் இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன் லீட்ஸ் டு சேஞ்ச் இன் கொஸ்டின். நல்ல கொஸ்டின் சொல்லுங்கள். An increase in the concentration of the reactants of a reaction leads to change in. Part 1 மட்டும் தான் இருக்கா? ஓகே, சரி பார்க்குறேன். An increase in the concentration of the reactants of a reaction leads to change in heat of reaction, threshold energy, collision frequency. ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமான ரியாக்டன்ஸ் கடையில் இருக்கிற கொலிஷன் அதிகமாகும். ஸோ கொலிஷன் ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஆக்டிவேஷன் எனர்ஜியா? எப்படி தர்ஷன் ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாகும் பாருங்க. அண்ட் இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமானா அவங்களுக்கு இடையில் இருக்கிற கொலிஷன் அதிகமாகும். கொலிஷன் அதிகமானா கொலிஷன் ஃப்ரீக்வன்சி தானே அதிகமாகும். எப்படி ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி சேஞ்ச் ஆகும்? No, D வராது. C is the right answer. Yes, Samimuddin, you're right. பாருங்க, next question பாருங்க. For a reaction 3A gives 2B, the average rate of appearance is given. Average rate of reaction பாருங்க, 3A gives 2B. Average rate of appearance of B is given by average rate of appearance of B is equal to delta B by delta T னு கொஸ்டின்லேயே தந்திருக்கு. அப்புறம் the correct relation between average rate of appearance of B with the average rate of disappearance of A. ஸோ நாம் என்ன பண்ணலாம்? rate of the reaction எழுதி பார்க்கலாம். rate of reaction is equal to, பசங்களா பாருங்கள், rate of reaction முதல்ல நான் with respect to A எழுத போகிறேன். with respect to A எழுதும்போது minus of delta A by 3 delta T that is equal to plus of delta B divided by 2 delta T. Okay, ஆனால் கேட்டது என்ன? the correct relation between average rate of appearance of B. average rate of appearance of B ன்னு சொல்லும்போது delta B by delta T மட்டும்தான். இந்த 2-ஐ நாம் இந்த சைடு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது delta B by delta T மட்டும் போதும்னா -2/3 delta A by delta T. -2/3 delta A by delta T. Option 3 is the right answer. C. Very good Mufsi. Very good Asraf.
C is the right answer. Yes, Lognathan. C is the right answer. C is the right answer. Clear? This is rate of appearance, this is rate of the reaction. Rate of reaction is the coefficient denominator. But they கேட்டது இது மட்டும்தான். அப்ப இந்த 2 இங்க போகும். அதனால தான் -2/3 வருது. Yes. Clear? Clear? Yes, clear. Next பாருங்க. For a reaction, yeah. The correct option for the rate law, that corresponds to overall first order reaction. Overall order வந்து first. Overall order of the reaction 1 வரணும். எது கரெக்ட்? சிம்பிள் கொஸ்டின்ல ஓவரால் ஆர்டர் 1 வரணும்டா. அப்போ இங்கே 0 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஆட் பண்ணால் 0 + 2 2 தானே வரும். இங்கே 1 இங்கே 1, அப்போது அதுவும் 2 தானே வருது. இங்கே 1/2 அப்புறம் 2, அப்போ அது 2.5 தானே வருது. இது -1/2, இது +3/2, அப்போது 2/2 வருது. 2/2 வந்து 1 தான். எஸ், கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. எஸ் தர்ஷன், சமீமுதீன், Divya, very good. Mufsi, right? Clear? Very good. Next question பாருங்க. For a certain reaction, the rate law கொடுத்திருக்காங்கடா. rate law கொடுத்திருக்காங்க. இதான் rate law. Ka² into B. When the initial concentration of A is tripled, A triple ஆகுது. அப்போ 3 வரும், 3 வரும். By keeping the answer B, yeah, initial rate. எனக்கு ஆன்சர் கிடைச்சது, உங்களுக்கு கிடைச்சதா? டியா? இந்த கொஸ்டினோட ஆன்சரா? இல்லை ப்ரீவியஸ் கொஸ்டின் தானே டி. இதோட ஆன்சர் சொல்லுங்க. முஃப்சி பி, சமீமுதீன் பி, அஸ்ரஃப் பி, லோக்நாதன் பி. எஸ், Ka² தானே. அப்போ ஏயோட கான்சன்ட்ரேஷன் ட்ரிப்பிள் ஆகுது. தட் மீன்ஸ் 3A² ஆகும். பி கான்ஸ்டன்ட் 3A², அப்போ 9 ஆகும். இன்க்ரீஸ் பை 9. எஸ் அர்ஜுன், வெரி குட். நெக்ஸ்ட் நியூமரிக்கல் பாருங்க. For a first order reaction, A gives product. இதான் first order reaction தான். ஆர்டர் வந்து first orderன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வந்து 0.1. அப்போ A0 வந்து 0.1, A வந்து 0.001. டைம் வந்து 5 minutes. ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ரியாக்ஷன் மினிட் இன்வர்ஸ். அப்போ மினிட்லேயே இருக்கட்டும், செகண்ட் கன்வெர்ட் பண்ண வேண்டாம். ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொல்லியிருக்காங்களா. ஸோ K is equal to 2.303/T log A0/A. So K is equal to rate constant, then K is equal to 2.303/5 into log A0. 0.1. 0.1 na 10 power minus 1 divided by 0.001. அப்போ 10 power minus 3. That is equal to 2.303/5 log 10 power plus 3 minus 1. That is 3 minus 1, 2. 10 square வரும். That is equal to 2.303/5 into 2 log 10. Log 10 oda value 1, so 2.303 into 2 divided by 5. So 4.6/5. அப்போ 5/5 1. 4.6/5 சொன்னா 1க்கு ஜஸ்ட் க்ளோஸாக இருக்கும், ஆனால் 1 விட கம்மியாக இருக்கும். 1க்கு க்ளோஸு 1 விட கம்மி, 1க்கு க்ளோஸு 1 விட கம்மி, 1க்கு க்ளோஸு 1 விட கம்மி. ஆப்ஷன் 2. ஓகே. சியா தர்ஷா, எப்படிரா சி வரும்? பி தாண்ட வரும். B is the answer. Yes, Arjun. Divya, Lognathan, Mufsi, right. B is the right answer. Simple தானே, simple calculation தானே. இதை எப்படி தப்பு பண்ணுறீங்க? இதில் எப்படி தப்பு பண்ணுறீங்க? ஓகே, யா. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, கிராஃப் கெமிக்கல் கைனடிக்ஸில் இருந்து இப்படி ஒரு கொஸ்டின் நிறைய கொஸ்டின்ஸு கிராஃப் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸு இந்த சாப்டர்லேருந்து கேட்கலாம். பசங்களாம் நீங்கள் நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டரில் இருக்கிற கிராஃப்ஸை மட்டும் எடுத்து ஒரு செஷன் பண்ணியிருக்கோம். ஒரு ½ an hour செஷன் தான், ½ an hour கூட இருக்காது. அதில் வந்து டிஃப்ரெண்ட் கிராஃப்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு செஷன் போட்டிருக்கேன். அதை நீங்கள் இந்த சாப்டர் கூட இப்படி இந்த வீடியோ கூட அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ப்ளீட்டான மாதிரி இருக்கும்.
சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. For a reaction A gives B, enthalpy of reaction is -4.2. டே enthalpy வந்து டெல்டா H வந்து -4. அப்படின்னா இது வந்து எக்ஸோதெர்மிக் தான்டா. எக்ஸோதெர்மிக்னா என்ன அர்த்தம்? எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். எனர்ஜி ரிலீஸ் ஆச்சுன்னா ரியாக்டண்டோட எனர்ஜி அதிகம், ப்ராடக்டோட எனர்ஜி கம்மி. ப்ராடக்டோட எனர்ஜி கம்மியாக இருக்கா? ப்ராடக்ட் கம்மியாக இருக்கா? இல்லை. அப்போ இது இல்லை. ப்ராடக்ட் கம்மியாக இருக்கா? ஆமாம், ப்ராடக்ட் கம்மியாக இருக்குது. ப்ராடக்ட் கம்மியாக இருக்குது, இல்லை. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இது இல்லை. ப்ராடக்ட் கம்மியாக இருக்கா? இல்லை. ஆன்சர் ஆயிடுச்சுடா. B is the right answer. 2 is the right answer. Yes, Divya. Yes, Darshan. Move C. Very good, very good. Is that clear? B is the right answer. Exothermic nu sollirukanda. Delta H oda sign பாரு. Delta H -4.2. My delta H நெகட்டிவ் வந்தா exothermic தானே. Exothermic என்ன அர்த்தம்? எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ ப்ராடக்டோட எனர்ஜி கம்மியாகும். ஸோ கிராஃபில் பார்த்தா இந்த ஒரு கிராஃபில் மட்டும்தான் ப்ராடக்டோட எனர்ஜி கம்மியாக இருக்குது. சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. A reaction can have zero activation energy. ஒரு ரியாக்ஷனுக்கு zero activation energy possible-ஆ? Reason: the minimum extra amount of energy absorbed by reactant molecules so that their energy becomes equal to threshold value is called activation energy. ஸோ பசங்களா இதில் ரீசன் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு பர்ஃபெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அது கரெக்டு தான். ஆனால் அசர்ஷன் சொன்னேன்ல, ரியாக்ஷன் கேன் ஹாவ் ஜீரோ ஆக்டிவேஷன் எனர்ஜி, தட் இஸ் இம்பாசிபிள். அது நடக்க மாட்டேன். அப்போ அதனால் அசர்ஷன் A is false, R is true, அந்த ஸ்டேட்மெண்ட் தான் எடுக்க முடியும். ஆப்ஷன் C is the right answer. Option C is the right answer. Clear? Yes, Musi. Polama. Next. The given graph is a representation of kinetics of a reaction. இங்கே y அதே மாதிரி இங்கே xன்னு கொடுத்துருக்கு, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. 1 2 3 4 4 ஆப்ஷன் மேட்ச் பண்ணி பார்க்கணும். மேட்ச் பண்ணி பாருங்கள். எக்ஸு வேரி ஆனாலும் y கான்ஸ்டன்ட். இந்த கிராஃபிலிருந்து உங்களுக்கு முதல்ல ரீட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? எக்ஸு கம்மியானாலும் எக்ஸு அதிகமானாலும் y இஸ் கான்ஸ்டன்ட். அதான் கான்செப்ட். அப்போ அது பாருங்கள், ஒவ்வொரு ஆப்ஷன் எடுத்து பாருங்கள். இது எக்ஸ் கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கோங்க. கான்சன்ட்ரேஷன் அதிகமான என்ன, கான்சன்ட்ரேஷன் கம்மியான என்ன, ரேட்டு கான்ஸ்டன்ட் வருமா? கான்சன்ட்ரேஷன் அதிகமானாலும் கான்சன்ட்ரேஷன் கம்மியானாலும் ரேட்டுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டு கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் ரைஸ் டு 0. அப்படின்னா ரேட் இஸ் கான்ஸ்டன்ட் தானே, ஆர் ரேட் இஸ் ஈக்குவல் டு K தானே. அது என்னது? 0 ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ 0 ஆர்டர் ரியாக்ஷன் வேறு வாய்ப்பு இருக்குது. 0 ஆர்டர். ஆனால் அதில் வந்து இங்கே என்ன, எக்ஸில் என்ன இருக்கணும்? எக்ஸில் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், y ரேட்டாக இருக்கணும். எக்ஸில் கான்சன்ட்ரேஷன், y ரேட். yயில் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ் டைம்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. y கான்சன்ட்ரேஷன் எக்ஸ் டைம், தப்பு. y ரேட்டு, எஸ் ரேட்டு. எக்ஸ் கான்சன்ட்ரேஷன், எஸ் கான்சன்ட்ரேஷன் வேரி ஆனாலும் ரேட்டு தானே கான்ஸ்டன்டாக இருக்கும். ஸோ y ரேட்டு எக்ஸ் கான்சன்ட்ரேஷன், y ரேட் எக்ஸ் கான்சன்ட்ரேஷன். ஸோ 3ம் 4ம் நம்ம ஹோல்டு பண்ணலாம். 3 and 4 ஹோல்டு பண்ணலாம். அது கூட இன்னும் அடுத்த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆர்டர் வரலாம். எப்போ? இதுவும் ஃபஸ்ட் ஆர்டர், இதுவும் ஃபஸ்ட் ஆர்டர். டி ஹாஃப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆர்டரில் டி ஹாஃபில் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இல்லைல்ல, அப்போ கான்சன்ட்ரேஷன் வேரி ஆனாலும் டி ஹாஃபு கான்ஸ்டண்ட்டாக இருப்பேன். அப்போ எக்ஸு கான்சன்ட்ரேஷன், y என்னாகும்? டி ஹாஃப். எக்ஸு கான்சன்ட்ரேஷன், y டி ஹாஃப். இங்கே y ரேட்டு, எக்ஸ் டி ஹாஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் கிடைச்சது ஆப்ஷன் சி. ஆப்ஷன் 3, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? புரிஞ்சுதா? முதல்ல கிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். எக்ஸு கூடினாலும் எக்ஸு கம்மியானாலும் y கான்ஸ்டன்ட்டு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸும் ஒய்யும் மேட்ச் பண்ணி வைக்கணும். இஸ் தட் கிளியர்? பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் எ ரியாக்ஷன் இஸ் 0.03 செகண்ட் இன்வர்ஸா? பாரு 0.03 செகண்ட் இன்வர்ஸ். இதை பார்த்த உடனே செகண்ட் இன்வர்ஸ் நமக்கு தெரியும். என்ன தெரியும் சார்? கேயோட யூனிட் தெரியும் சார். மோல் ரைஸ் டு 1 - n, லிட்டர் ரைஸ் டு n - 1 செகண்ட் இன்வர்ஸ். அப்போ அதில் செகண்ட் இன்வர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. அப்படின்னா n1. அப்போ ஃபஸ்ட் ஆர்டர். அப்போ இங்கே செகண்ட் இன்வர்ஸ் பார்த்த உடனே நமக்கு சொல்லணும், எஸ் நம்ம கையில் இருக்கிறது ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதில் ரேட் கான்ஸ்டன்ட் தந்திருக்கு, K இஸ் ஈக்குவல் டு 0.03. ஹவு மச் டைம்? அப்போ டைம் தான் கேட்குறாங்க. 7.2 மோல் லிட்டர் இன்வர்ஸ். அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் தந்திருக்கு 7.2. to get reduced to 0.9. அப்போ ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் வந்து 0.9.
log 2 ஓட வேல்யூ 0.3010. ஸோ சிம்பிள் தான், டைம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் T is equal to 2.303 by K. K ஓட வேல்யூ 0.03. 0.03னா 3/100. 3/100. 3/100. அப்போ இங்கே 100 வரும், மேலே 100 வரும். ஓகே, இன்டு log A நாட் 7.2. 7.2 divided by A 0.9. 72ல் 9 எவ்வளவு இல்லை? 6 70 72. அப்போ 7.2 by 0.9 சொன்னால் அது எவ்வளோ இருக்கும்? 8 இருக்கும். log 8. 7.2 divided by 0.9 சொன்னால் அது 8 times இருக்கும். ஓகே, log 8. log 8னா log 2 cube, that is equal to 3 into log 2. log 2 is 0.3010. That is 0.9. Okay, so it is 2.303 into 100 divided by 3 into 0.9. கரெக்டா? இது நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 69.3 கிட்டும். 69.3. வெரி குட் திவ்யா, வெரி குட் திவ்யா. திவ்யா, you are right. C is right answer. C is right answer. Yes. Okay, log 7.2 by 0.9 இங்கே 8 வரும், 8 வரும். இப்போ log 8 log 2 cube எழுதலாம். log 2 cube 3 log 2. 3 log 2னா 3 into 0.3010. that is approximately 0.9 வரும். ஸோ 2.3 into 100 into 0.9 divided by 3 பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 69.3 வரும். ஓகே, 69.3 is the right answer. ரைட்டா? Next question பாருங்க. Next question பாருங்க. For a chemical reaction, 4A plus 3B gives 6C plus 90. Rate of formation of C தந்திருக்கு. rate of formation னா rate of appearance ரெண்டும் ஒன்று தான். rate of formation of C தந்திருக்கு. ஓகே, நமக்கு முதல்ல rate of reaction எழுதலாமா? rate of reaction A வச்சு, அப்போ minus dA by 4dt, that is equal to minus dB by 3dt, that is equal to plus dC by 6dt, that is equal to plus dd by 9dt. ஓகே, இதில் என்ன தந்திருக்கு? rate of formation தந்திருக்கு. rate of formation of C தந்திருக்கு. அப்போது dC by dt இதோட வேல்யூ 6 into 10 power minus 2 அது தந்திருக்கு. ஓகே, this is given. rate of formation என்ன கேட்குறாங்க? rate of reaction கண்டுபிடிக்கணும். rate of reaction simple. rate of reaction with respect to C, that is equal to dC divided by 6 dt தானே. அதில் dC by dt னா 6 into 10 power minus 2. இப்போ இதில் டினாமினேட்டரில் ஒரு 6 இருக்குது. 6ம் 6ம் கேன்சல் ஆகும். அப்போ 10 power minus 2. அப்போ ரேட்டு 10 power minus 2 தான் வரும். ரேட்டு 10 power minus 2. இது 10 into 10 power minus 2. இது வராது. இது 1 into 10 power minus 2. அப்போ இதுவும் வராது. ஸோ இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. செகண்ட் ஆப்ஷன் இல்லாட்டி ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, இப்போது வேறு என்ன கேட்குறாங்க? அமௌண்ட் ஆஃப் பி கன்சியூம்டு, ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் பி இன் 10 seconds கேட்குறாங்க. ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் பி, ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் பி, ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் பி கேட்குறாங்க. ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் பி கேட்டால் நாம் மைனஸ் டிபி பை டிடி மட்டும் போதும். மைனஸ் டிபி பை டிடி மட்டும் போதும். அப்போ 3 இருக்கக்கூடாது, டினாமினேட்டரில் 3 இருக்கக்கூடாது. மைனஸ் டிபி பை டிடி தானே ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் பி. எஸ், அப்போது மைனஸ் டிபி பை டிடி கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம்? 3 இன்ட்டு ரேட் ஆஃப் ரியாக்ஷன், 3 இன்ட்டு இந்த மைனஸ் டிபி பை டிடி மட்டும் இங்கே வச்சா டினாமினேட்டரில் இங்கே 3 இருக்குல்ல, அந்த 3 இங்கே போகும். 3 இன்ட்டு ரேட் ஆஃப் ரியாக்ஷன், 3 இன்ட்டு rate of reaction, that is rate of reaction 10 power minus 2, that means 3 into 10 power minus 2. Clear? In 10 seconds சொல்றாங்க rate of reaction of amount in 10 seconds. So 10 seconds. அப்போ இதுதான் rate of the reaction 3 into 10 power minus 2 divided by 10 வரும். Minus dB by dt, 3 into rate of reaction, 3 into 10 power minus 2. The rate of reaction and the amount of B consumed in interval of 10 seconds. In an interval of 10 seconds. அப்போ நாம் என்ன பண்ணணும்? 3 into 10 power minus 2 மறுபடியும் ஒரு 10 ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன ஆகும்? 3 into இந்த 10 மேலே போகும்போது 10 power minus 3 ஆகும். 10 power minus 3, 3 into 10 power minus 3 இருக்கா? 3 into 10 power minus 3 இல்லை, 30
3 into 10 power minus 3 ன்னு சொன்னால் 30 into 10 power minus 2 தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம், ரெண்டு ஒன்று தான். கிளியரா? அப்போ ஆப்ஷன் 2 வரும். ஆப்ஷன் 2 வரும். எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? புரியுதா பசங்களா? சொல்லுங்க, புரியுதா? புரியுதா? 3 into 10 power minus 3. Yes. Okay. Next. Which of the following plot represents the variation of ln k versus 1 by t in accordance with the Arrhenius equation? Arrhenius equation k is equal to a into e raised to minus ea by rt. log எடுக்கும்போது natural log எடுக்கும்போது ln k is equal to ln a minus ea by r into 1 by t. அப்போ பசங்களா இது வந்து y, இது வந்து c, இது வந்து m, இது x. அப்போ y ஆக்சிஸில் ln k, x ஆக்சிஸில் 1 by t. ln k versus 1 by t எல்லாமே ln k versus 1 by t தான். அப்போ ஸ்லோப்பு வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பு, இது பாசிட்டிவ் ஸ்லோப்பு, இது பாசிட்டிவ் ஸ்லோப்பு தப்பு, இது பாசிட்டிவ் ஸ்லோப்பு தப்பு, இது பாசிட்டிவ் ஸ்லோப்பு தப்பு, நெகட்டிவ் ஸ்லோப்பு இது மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். நெகட்டிவ் ஸ்லோப் அது மட்டும்தானே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஃபாலோயிங் டேட்டா for a reaction between reactants A, concentration of A, concentration of B கொடுத்திருக்கு. order of the reaction with respect to and respectively R, with respect to and respectively. ஓகே, சிம்பிள். நம்ம சொன்னேன்ல, அது அந்த சேஞ்ச் தான். பாருங்க, முதல்ல நீங்கள் இது பாருங்க. ஏயோட கான்சன்ட்ரேஷன் 0.2 மோலார், ஏயோட கான்சன்ட்ரேஷன் 0.2 மோலார். அப்போது இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் கம்பேர் பண்ணுங்க. இது ரெண்டு இடத்துலையுமே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ கான்ஸ்டன்ட், பிக்கு என்ன ஆகுது? 0.1 0.2 ஆகுது. தட் மீன்ஸ் டபுள் ஆகுது. ஏயோட கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்ட், பி மட்டும் டபுள் ஆகுது. பி டபுள் ஆகும்போது ரேட் என்ன ஆகுது? சார் இது 4 into 10 power minus 3. இதை வந்து நம்ம 16 into 10 power minus 3ன்னு எழுதலாமா? ஆமாம் சார். அப்போ இது 4 டைம்ஸ் ஆகுது. பி டபுள் ஆகும்போது ரேட்டு 4 டைம்ஸ் ஆகுது. அப்போது பிக்கு பவரில் 2 இருக்கும், பிக்கு பவரில் 2 இருக்கும், பிக்கு பவரில் 2 இருக்கும், பிக்கு பவரில் 2 இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆகிடுச்சு. ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 லோகநாதன் டியா? டி வராது, சி தான். சி இஸ் ரைட் ஆன்சர். பாருங்கள், சிம்பிள். இது பாருங்கள், பியோட கான்சன்ட்ரேஷன் 0.1லேருந்து 0.2 ஆகுது, டபுள் ஆகுது. ஏயோட கான்சன்ட்ரேஷன் 0.2 ஃபிக்ஸடு. அப்போ ஏ பற்றி யோசிக்காதீங்க. பி மட்டும் டபுள் ஆகுது. பி டபுள் ஆகும்போது ரேட்டு பாருங்கள், இது 4 into 10 power minus 3, இது 16 into 10 power minus 3. அப்போது 4 16 ஆகுது, 4 டைம்ஸ் ஆகுது. இது டபுள் ஆகும்போது, பி டபுள் ஆகும்போது ரேட்டு 4 டைம்ஸ் ஆகுதுன்னா பிக்கு பவரில் 2 இருக்கணும்ல. பி டபுள் ஆகும்போது இங்கே 1 இருந்தால் ரேட்டும் டபுள் தானே ஆகும். பட் இங்கே 2 இருந்தால் தான் ரேட் என்ன ஆகும்? 4 டைம்ஸ் ஆகும். அப்போ பி ஸ்கொயர். அப்படி பார்க்கும்போது ஏ இது இங்கே 2 இருக்கா இல்லை, இங்கே 2 இருக்கா இல்லை, இங்கே 2 இருக்கா இருக்குது, இங்கே. இப்போ அதே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஏ கண்டுபிடிக்க கூட வேண்டாம். ஆன்சர் 3 இஸ் த ரைட் ஆன்சர். 3 இஸ் ரைட் ஆன்சர். சிம்பிள். ஓகே, ஏ வேணும்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாருங்கள், 0.1 பி கான்ஸ்டன்ட், ஏ 0.1 0.2 ஆகுது. ஏ டபுள் ஆகுது. ஏ டபுள் ஆகும்போது ரேட்டு டபுள் ஆகுது. ஏ டபுள் ஆகும்போது ரேட்டும் டபுள் ஆகுது. அப்போ ஏயோட பவரில் 1 தான். சிம்பிள். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. rate constant of a reaction to 500 Kelvin and 700 Kelvin, two different temperature. ரெண்டு டிஃப்ரெண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டரில் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு அந்த ஃபார்முலா log K2/K1, log K2/K1. K2 எவ்வளவு? 0.14. K1 எவ்வளவு? 0.04. ஓகே, திஸ் இஸ் T1, திஸ் இஸ் T2, this is K1, this is K2. இப்போ log K2/K1 0.14 divided by 0.04 EA divided by 2.303, R order value 8.31 into T2 minus T1, 700 minus 500 divided by 700 into 500. Okay, இதை வந்து நமக்கு வந்து 14/4 எழுதலாமா? 14/4 that is equal to 7/2 that is equal to 3.5.
அந்த log 3.5 வேல்யூ தந்திருக்கு. ஸோ சிம்பிள் log 3.5 அதுக்கு பதிலாக 0.5441 that is equal to EA divided by 2.303 into 8.31. 700 minus 500 200 divided by 700 into 500. So EA is equal to 0.5441 into 2.303 into 8.31 into 700 into 500 whole divided by 200. Okay, so இந்த 2 கட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் இதை கால்குலேட் பண்ணி பாருங்கள். கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வரும். ஆப்ஷன் 3 is the right answer. Option 3 is the right answer. Right? சொல்லுங்க. See, வருதுல்ல? யா, போலாமா? So last question, today's last question. பாருங்க, mechanism of a hypothetical reaction x2 plus y2 gives 2x5. இதுதான் ரியாக்ஷன். ஆனால் அதோட மெக்கானிசம் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு ஃபாஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு ஒரு ஸ்லோ ஸ்டெப்பு, தேர்டு ஸ்டெப்பு மறுபடியும் ஃபாஸ்ட் ஸ்டெப்பு. ஓவரால் ஆர்டரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓவரால் ஆர்டர், இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனோட ஓவரால் ஆர்டர் எல்லாம் கண்டுபிடிக்க சொன்னால் ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்பு தானே ரேட்டு டிட்டர்மினிங் ஸ்டெப்பு, அதோட ஆர்டர் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நாம் என்ன பார்க்குறோம், நாம் எல்லோரும் ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்பை பார்க்குறோம். ஸோ ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தா அங்கே இப்படி கொடுத்துருக்கு, x + y2 gives xy plus yன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ அதை பேஸ் பண்ணி ரேட் எழுதணும். அதை பேஸ் பண்ணி ரேட் எழுதும்போது rate is equal to k into concentration of x into concentration of y. y2 இங்கே எக்ஸுக்கு பவரில் யாராவது இருக்கும், y2ஓட பவர்லேயும் யாராவது வரும், x and y2. பட் ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த ரேட் ஈக்குவேஷனில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன தெரியுமா, நமக்கு தந்த ஓவரால் ரியாக்ஷன் இருக்குல்ல, அது x2 y2 தான் இருக்குது. ரியாக்டண்டாக இருக்கிறது x2 and y2. இப்போ இந்த ரேட் லோவில் y2 இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் x இருக்குது. எக்ஸு ஒரு இன்டர்மீடியேட்டு, அது ரேட் லோவில் வரக்கூடாது. இந்த எக்ஸை நாம் ரீப்ளேஸ் பண்ணணும், எப்படியாவது x2வை வர வைக்கணும். கிளியரா? அதுக்கு நாம் என்ன பண்ணலாம், அதுக்கு நம்ம பார்க்கும்போது தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குல்ல, இதை வந்து இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் மோடிஃபை பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு ரிவர்சிபிள் ஆரோ இருக்குது. அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் நமக்கு இக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதலாம். இதை நான் இக்குவேஷன் நம்பர் 1 கொடுக்குறேன். ஃப்ரம் இக்குவேஷன் 1 இக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் Kc is equal to concentration of the product into concentration of the reactant தானே, divided by concentration of reactant தானே. அப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். Kc into concentration of x2 is equal to concentration of x square. அப்போ concentration of x is equal to root Kc into இல்லை Kc raised to 1/2 Kc raised to 1/2 into root of x2 raised to 1/2. அப்போ நமக்கு எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிது. இதை நம்ம கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், நம்மளோட ரேட்டோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் இருக்கக்கூடாது இல்லை, அங்கே x2 தானே இருக்கணும். எஸ், அப்போ அதுக்கு பதிலாக கே இன்டு கேசி whole raised to 1/2 into x2 whole raised to 1/2 into y2. ஓகே, அப்போ இதுவும் சேர்ந்து ஒரு புது கான்ஸ்டன்ட் ஃபார்ம் ஆகும். அது பிரச்சனை இல்லை. x2ஓட பவரில் 1/2, y2ஓட பவரில் 1. அப்போ ஓவரால் ஆர்டர் என்ன, ஓவரால் ஆர்டர் 1/2 + 1. 1/2 + 1 1.5. ஆப்ஷன் 3. எஸ் திவ்யா லோகநாதன், வெரி குட். எஸ், சூப்பர். ஓகே, so that is the right answer பசங்களா. so by this நம்மளோட இந்த செஷன் முடியுது பசங்களா. hope you enjoyed the session. chemical kineticsல கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிவைஸ் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நம்ம எது டிஸ்கஸ் பண்ணோம், we start with the rate of the reaction, change in concentration by change in time. அப்புறம் நம்ம சொன்னோம் ரியாக்டன்ட் குறையுது, ப்ராடக்ட் கூடுது. ஸோ வித் டைம் ரியாக்டன்ட் குறையுதா, அதனால ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ரியாக்டன்ட் நெகட்டிவ் வரும். அதனால நாம் ஒரு நெகட்டிவ் போட்டு அதை பாசிட்டிவாக மாற்றணும்னு சொன்னேன். அப்புறம் நான் ரேட் ஆஃப் அப்பியரன்ஸு, ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸு, ரேட் ஆஃப் கன்சம்ஷன், ரேட் ஆஃப் ஃபார்மேஷன், ரேட் ஆஃப் ரியாக்ஷன், இதுக்கெல்லாம் என்ன ரிலேஷன் சொன்னேன். ரேட் லோனா என்ன, ரேட் லோ இஸ் எக்ஸ்பிரஷன் இன் விச் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டனும் எப்படி ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் மோலிகுலாரிட்டி ஆர்டர்னா அதோட டிஃப்ரென்சஸ் என்ன அதை பற்றி சொன்னேன். ஆர்டர் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல், மோலிகுலாரிட்டி இஸ் தியரட்டிக்கல்.
ஓகே. அப்புறம் ஓவரால் ஆர்டர் வந்து எலிமெண்டரி ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் இருக்கும், மோலிகுலாரிட்டி இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் இருக்கும், மோலிகுலாரிட்டி இருக்காது. ஒரு எலிமெண்டரி ரியாக்ஷனோட மோலிகுலாரிட்டி தான் அதோட ஆர்டர். ஓகே. ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனோட ஆர்டர் அதோட ஸ்லோ ஸ்டெப்போட ஆர்டர். அதில் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து Arrhenius ஈக்குவேஷன், டெம்பரேச்சரும் ரேட்டும் எப்படி இன்டர் கனெக்டடாக இருக்குது, அதுக்கு தான் நம்ம Arrhenius ஈக்குவேஷன். அதில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் Arrhenius ஈக்குவேஷன் இருக்குது, கிராஃப் இருக்குது. அதே மாதிரி எப்படி கான்சன்ட்ரேஷனும் ரேட்டும், அதுதான் ரேட் லோ. ஓகே. அதே மாதிரி இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் 0 ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கிராஃப் இருக்குது, அதை பார்த்தோம். அதோட எல்லாம் ஹாஃப் லைஃபோட எக்ஸ்பிரஷன் அதுவும் பார்க்கணும். ஓகே, கிளியரா? அப்புறம் ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் ஜெனரல் ஃபார்முலா இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. ஏன்னா யூனிட்டை பார்த்து ஆர்டர் சொல்ல முடியணும். ரைட்டியா? ஃபைனலி வந்து ஆர்பிட்டல் தியரியில் கொலிஷன் தியரி வந்து நம்ம படித்தோம். அப்புறம் அதுக்கு இடையில் வந்து நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜியோட இம்பார்ட்டன்ஸ் படிச்சிருக்கோம். அப்புறம் Pseudo ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் படிச்சிருக்கோம். 2 எக்ஸாம்பிள், ஒன்று எஸ்டர் ஹைட்ரோலிசிஸ், இன்னொன்று இன்வர்ஷன் ஆஃப் கேன் சுகர். ஓகே, அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அண்ட் ப்ராப்ளம்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக PDF அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ திவ்யா, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ பீயிங் தேர். இன்னொரு செஷனில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய், குட் நைட்.